ஓம் சாந்தி. 17/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்ம தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்காரு. நம்மளாம் இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலேருந்து இந்த ஞான முறையிலே நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாரதத்தின் மிகவும் அதிக மதிப்பு வாய்ந்த வேலைக்காரர்கள். நீங்கள் ஸ்ரீமத் படி உங்களுடைய உடல் மனம் பொருளினால் இதை ராமராஜ்யமாக மாற்ற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. நம்மலாம் பாரதத்துக்கு மிக மதிப்பு வாய்ந்த வேலைக்காரர்களாம். இப்ப பாபா சொல்படி நம்ம நடந்து உடல் மனம் பொருளால இந்த இந்த பாரதத்தை இப்ப ராமராஜ்யமா மாத்த சொல்றாரு. கேள்வி: உண்மையான அலௌகிக சேவை எது? அதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது செய்கிறீர்கள். பதில் சொல்றாரு, குழந்தைகளாகிய நீங்கள் குப்தமாக ஸ்ரீமத் படி தூய்மையாகி சுகதாமத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீங்க. நம்ம குப்தமா இருக்கிறோம், பாபாவுடைய வழிபடி நடந்து சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவே பாரதத்தின் உண்மையான அலௌகிக சேவைன்னு சொல்றாரு. நீங்கள் எல்லையற்ற தந்தையின் ஸ்ரீமத் படி அனைவரையும் ராவணன் சிறையிலிருந்து விடுவித்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்ப கடவுளே காட்டுற வழிபடி நடந்து நம்ம எல்லாரையும் இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல இருந்து விடுவிச்சிட்டு இருக்கிறோம். இதற்காக நீங்கள் தூய்மையாகி மற்றவர்களையும் தூய்மையாக மாற்றுகிறீர்கள். இதற்காக நம்ம என்ன செய்யறோம்னா, நம்மளும் தூய்மை ஆகிறோம், மற்றவங்களையும் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையும் தூய்மையா மாத்துறோம். நம்ம இருக்கிற இடமே தூய்மையாகுது. பாடல்: கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஓடுது. ஓம் சாந்தி. ஓ பிரபுவே, ஈஸ்வரா, பரமாத்மா என்று கூறுவதற்கும் அப்பா என்று கூறுவதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. நம்ம பக்தியில பிரபுவே, கடவுளே, ஈஸ்வரா அப்படின்னா அவர் எங்கேயோ நம்ம எங்கேயோ, அவருக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா அப்பான்னு சொல்லும் போது எவ்வளோ கிட்டக நெருங்கிட்டோம். அப்பா, என்னோட அப்பான்னும் போது நம்ம ஆத்மா, அவர் பரம்பிதா பரமாத்மா நம்மளுடைய அப்பான்னும் போது எவ்வளோ கிட்டக இருக்கு. அதனால இந்த கடவுளேன்றதுக்கும் அப்பான்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றாரு. ஓ பிரபுவே என்று கூறும்போது எவ்வளோ மதிப்பு இருக்கிறது. ஆனா மதிப்பு மரியாதை அவர் பக்தியில இருக்குது அவருக்கு. அவரை தந்தை என்று கூறும்போது தந்தை என்பது மிகவும் சாதாரணமாக இருக்கிறது. அப்பான்னு சொல்லிட்டாலே சாதாரணமா எங்க அப்பா அப்படின்னு ஆயிடுது இல்லையா? பல தந்தைகள் இருக்கிறார்கள், நமக்கு பல தந்தைகள் இருக்கிறாங்க. ஓ பிரபு, ஓ ஈஸ்வரா என பிரார்த்தனை செய்யும் போது சொல்றாங்க, தந்தையே என ஏன் கூறுவதில்லை? பக்தி பண்ணும்போது ஏன் தந்தையேன்னு நம்ம சொல்றதில்ல? பரம தந்தை அல்லவா? ஏன்னா அவர் பரம தந்தையா இருக்கிறாரு. ஆனால் தந்தை என்ற வார்த்தை மறைந்திருக்கிறதுன்றார். பரம பிதா அப்படின்னு சொல்றாங்க, ஆனா தந்தைன்றது மறைஞ்சிருக்கிறது. அவரு கடவுளே அப்படின்றாங்க, ஆனா அந்த பரம பிதா தானே அவரு, அப்பா தானேன்றத மறந்துட்டாங்க. பரமாத்மா என்ற வார்த்தை உயர்ந்திருக்கிறது. பரம ஆத்மானாலே உயர்ந்த ஆத்மா. அப்ப எல்லாரை விட அவர் உயர்ந்தவர்ன்றது இருக்குது. ஓ பிரபுவே, கண்ணில்லாதவர்களுக்கு வழிகாட்டுங்கள் என அழைக்கிறாங்க. இத கூப்பிடுறாங்க. கண் இல்லாதவங்களுக்கு, மூன்றாவது கண் இல்லாதவங்களுக்கு மூன்றாவது கண்ணை திறக்கிறதுக்கு வாங்க, வழிகாட்டுங்கன்ட்டு அழைக்கிறாங்க. பாபா, எங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியின் வழி காண்பீங்கள் என ஆத்மாக்கள் கூறுகின்றன. இப்ப நம்மளாம் எதுக்கு கதறி கதறி கூட்டம், கடவுளே எனக்கு வழிகாட்டு அப்படின்னா எனக்கு விடுதலை கொடு, இந்த முடியல, இந்த உலகம், இந்த வாழ்க்கை எல்லாமே ரொம்ப எல்லாருமே ரொம்ப வெறுத்து போயிட்டாங்க இல்லையா? துக்கம் வரும்போது முக்தி எப்படி அடையிறது, ஜீவன் முக்தி அடையிறது, அந்த வழியை தான் எல்லாரும் காண்பீங்கன்ட்டு கேட்டாங்க. பிரபுவே என்ற வார்த்தை எவ்வளவு பெரியது, கடவுளேன்றது எவ்வளவு பெரிய வார்த்தை. தந்தை என்ற வார்த்தை ஈஸியா இருக்குது, எளிதாக இருக்குது. அப்பான்னா ஈஸியா இருக்கு. இதே பிரபுவே, கடவுளேன்னா அது எங்கேயோ இருக்குது. இங்கே தந்தை இப்ப புரிய வைக்கிறார் என நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. லௌகீக முறைப்படி நிறைய தந்தைகள் இருக்கிறாங்க. லௌகீகத்துல நமக்கு பாத்தீங்கன்னா சித்தப்பா, பெரியப்பா, அதெல்லாம் ஒண்ணு விட்ட பெரிய அப்பா அப்படிலாம் இருப்பாங்க. தாயும் நீயே, தந்தையும் நீயே எனவும் அழைக்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல லிங்கம் முன்னாடி போய் பாடுவாங்க, தாயும் நீயே, தந்தையும் நீயே. எவ்வளவு சாதாரணமான வார்த்தையா இருக்குது தந்தைன்றது. ஈஸ்வரா அல்லது பிரபுவே என சொல்லும்போது அவர் என்னத்தான் செய்ய முடியாது என நினைக்கிறாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க கடவுள் ஈஸ்வரனே பிரபுவேனா, கடவுள்னா சர்வசக்தி வாய்ந்தவர், அவரால் என்னதான் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போது தந்தை வந்திருக்கிறார் என்பதை குழந்தைகளாக நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றாரு. பாபா மிகவும் உயர்ந்த வழியை எளிதாக நமக்கு தெரிவிக்கிறார். என்னுடைய குழந்தைகளே, நீங்கள் ராவணின் வழிப்படி காம சிதையில் எரிந்து போய்விட்டீர்கள் என பாபா இப்ப சொல்றாரு. நீங்க எல்லாரும் என்னோட குழந்தைகள், ஆத்மாக்கள். ஆனா இங்க பூலோகத்துல நடிக்க இப்படி ஆயிட்டீங்கன்றாரு. இப்போது நான் உங்களை தூய்மையாக்கி வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறேன். இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, நீங்க தான் அந்த ராவணனோட சிறையில மாட்டிட்டீங்களே,
உங்க சீதை எப்படி ராவணன்ட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி நீங்க ராவணன் சிறையில மாட்டிக்கிட்டீங்கன்னா ராமர் வந்து உங்களை காப்பாத்தி தூய்மையாக்கி அந்த அதனால தான் சீதை வந்து தீக்குளிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப நம்மளை தூய்மையாக்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன்றாரு. தூய்மை இல்லாமல் இருக்கும் எங்களை தூய்மையாக்குங்கள் என்றுதான் தந்தையை அழைக்கிறார்கள். பத்தித்த பாவனா ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம்ட்டு பாடியிருக்கிறாங்க. பதித்த பாவனானா என்னன்னா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் தான் அர்த்தம். அது அது தெரியாமலே பாடியிருக்கிறாங்க. அப்ப அப்படிதானே கூப்பிட்டீங்கன்றாரு. உங்களுக்கு சேவை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என பாபா சொல்றாரு. நம்ம கூப்பிட்டதுனால நமக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்காரு. நம்மளை மாத்துறதுக்கு வந்திருக்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்களும் முழு பாரதத்தின் அலௌகீக சேவையை செய்தீர்கள் சொல்லி சொல்றாரு. நம்மளும் இந்த முழு இந்தியாவுடைய அந்த அலௌகீக சேவையை செய்யறோம் அவர் கூட சேர்ந்து. இந்த சேவை வேற யாருமே செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. உங்களை தவிர உலகத்துல வேற யாராலையும் இந்த சேவையை கடவுளுக்கு துணையா செய்ய முடியாது. நீங்கள் பாரதத்திற்கு தான் செய்கிறீர்கள். நீங்க பாரதத்துல தான் இந்த சேவையை செய்றீங்க. பாரதத்துக்காக தான் செய்றீங்க. நீங்கள் ஸ்ரீமத் படி தூய்மையாகி மேலும் பாரதத்தை மாத்துறீங்க. ராமராஜ்யம் வேண்டும் என அண்ணல் காந்தியடிகள் கூட விரும்பினார். காந்தியடிகள் கூட சொன்னார், ராமராஜ்யம் வேணும், ராமராஜ்யம் வேணும்னு. இப்போது வேற எந்த மனிதரும் ராமராஜ்யத்தை உருவாக்க முடியாது. கடவுளை தவிர யாராலையும் ராமராஜ்யத்தை உருவாக்க முடியாது. பதீத பாவனா என பிரபுவை ஏன் அழைத்திருக்க வேண்டும்? காந்தியடிகள் பாட்டு எழுதியிருக்கிறாரு. ஏன் அவர் பதித பாவனா சொல்லி கடவுளை அழைச்சிருக்கணும்? இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாரதத்தின் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. உண்மையான சேவையை நீங்க தான் செய்றீங்க. இப்ப நம்ம உண்மையா இப்பதான் சேவை செய்யறோம். பாபா கிட்ட வந்து நம்ம உண்மையா ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு பாரதத்து மேல அவ்வளோ அன்பு இருக்குது. அதனால உண்மையான சேவையை நீங்க செய்றீங்கன்றாரு. முக்கியமாக பாரதத்திற்கும் ஒட்டுமொத்தமாக உலகத்திற்குமே நீங்க சேவை செய்றீங்கன்றாரு. சிலர் அன்னதானம், வஸ்திரதானம், அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு போய் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அது மாதிரி சோஷியல் சர்வீஸ்ன்னு செய்வாங்க. அது நம்மளும் செஞ்சிருக்கிறோம். 63 ஜென்மா நம்மளும் அதை பண்ணியிருக்கிறோம். நமக்கும் யாராவது கஷ்டப்பட்டா நமக்கும் மனசு தாங்காது. உடனே போய் நம்ம செய்யலான்ட்டு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவோம் எல்லாருக்கும். அது வந்து சோஷியல் சர்வீஸ். ஆனா இது வந்து பாபா சொல்றாரு, நீங்க கடவுளுக்கே ஹெல்ப் பண்றீங்க. இது உண்மையான சேவை நீங்க செய்றீங்க. முக்கியமா பாரதத்திற்கு செய்றீங்க. ஒட்டுமொத்தமா முழு உலகத்துக்குமே நீங்க மனதின் மூலமா இப்ப சேவை செய்றீங்கன்றாரு. பாரதத்தை மீண்டும் ராமராஜ்யமாக பாபுஜி தேச தந்தை மகாத்மா காந்திஜி விரும்பியபடி மாற்றுகின்றோம் என நீங்கள் அறிகிறீர்கள். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பாபாவுடைய வழிப்படி நடந்து நம்ம வந்து ராமராஜ்யத்தை திரும்ப பாபா எப்படி காந்தியடிகள் விரும்பினாரோ அது மாதிரி நம்ம மாத்துறோம்ட்டு நீங்க புரிஞ்சிட்டீங்க. அவர் எல்லைக்குட்பட்ட பாபுஜி, அதாவது தந்தையா இருக்கிற எல்லைக்குட்பட்ட தேச தந்தை. இவரோ எல்லைக்கப்பாற்பட்ட பாபுஜி, எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை நம்ம சிவபாபா. இவர் எல்லைக்கப்பாற்பட்ட சேவையை நமக்கு செய்கிறார். கடவுளே எதுக்கு வந்திருக்கிறார்? சேவை செய்ய தான் வந்திருக்கிறார். அன்னைக்கு கூட சொன்னார்ல, நான் தான் உங்களுக்கு வந்து சேவை செய்ய வந்திருக்கிறேன், சேவகனா வந்திருக்கிறேன்றாரு. பிரம்மா பாபாவால உடம்பு முடியலன்னா இவரு உட்காந்து அந்த கை மூலமா எழுதுவாராம். அப்ப பாருங்க, அந்த அளவுக்கு சேவை பண்ணியிருக்கிறாரு நமக்காக. அந்த முரளியை எழுதி வச்சுட்டு போறாரு. ஏன்னா முரளி வந்து கிடைக்காம போயிடுச்சுன்னா குழந்தைகள் கஷ்டப்படுவாங்கன்னுட்டு அன்னைக்கு முரளிய அவரால் முடியலன்னா இவரே உட்காந்து எழுதியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு நமக்காக இறங்கி வந்து சேவை செஞ்சிருக்கிறாரு. எப்பேற்பட்ட பாபுஜி இவரு. இதை குழந்தைகளாகிய நீங்க தான் அறிகிறீர்கள்ன்றார். உங்களில் கூட வரிசை கிரமத்தில் தான் நாம் ராமராஜ்யத்தை உருவாக்க போகிறோம் என்ற பெருமிதம் இருக்கிறது. நம்மள கூட பிகேஸ்ல கூட வரிசை கிரமமா தான் நம்ம வந்து அந்த ஒரு பெருமிதம் இருக்குன்றாரு. நீங்கள் அரசு ஊழியர்கள். இப்ப நம்மளாம் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். நம்மளாம் கவர்மெண்ட் வேலையா நமக்கு கிடைக்கலன்னா நம்ம கவலைப்பட தேவையில்ல. நமக்கு பாபாவே கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காரு. இது வந்து ஈஸ்வரிய கவர்மெண்ட். இது இங்க நம்ம வேலை பார்க்குறோம். நான் அரசு ஊழியர்கள் நீங்கன்னு சொல்றாரு. நீங்கள் தெய்வீக அரசை உருவாக்குகிறீங்க. நீங்க பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்குறீங்க. உங்களுக்கு பாரதத்தை பற்றிய பெருமிதமே இருக்குதுன்றாரு. சத்தியுகத்தில் இது தூய்மையான பூமியாக இருந்தது. இப்போது தூய்மையற்றதாகி விட்டது என அறிகிறீர்கள். சொர்க்கத்துல இது ஒரு காலத்துல தூய்மையான உலகமா இருந்தது பாரதம். இப்போதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போது நாம் பாபா மூலமாக மீண்டும் தூய்மையான பூமியாக பாரதத்தை மாத்த போறோம். சுகதாமமா சொர்க்கமா குப்தமாக மாற்றி கொண்டிருக்கிறோம் என நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்கன்றாரு. ஸ்ரீமத் கூட மறைமுகமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்ப பாபா எல்லாத்தையும் நமக்கு அட்வைஸ் எல்லாம் அவருடைய வழிய நமக்கு மறைமுகமா தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. எதுவும் வெளிப்படையா கிடையாது. அப்படியே யார் யார் மாறுறாங்களோ அப்படியே வரிசை கிரமமா மாறிக்கிட்டே வராங்க.
நீங்கள் பாரத அரசருக்காகத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாமே பாரத பூமிக்காக தான் செஞ்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஸ்ரீமத் படி பாரதத்திற்கு தன்னுடைய உடல் மனம் பொருளினால் உயர்ந்ததிலும் உயர்ந்த சேவையை இப்ப செய்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. காங்கிரஸ்காரர்கள் எவ்வளவு முறைகள் சிறைக்கெல்லாம் சென்றிருக்கிறாங்க. அந்த சுதந்திர போராட்ட காலத்துல இந்த காந்தியடிகள் கூட அஹிம்சாவாதியா தான் அவர் போராட்டம் பண்ணாரு. அவர் வந்து இம்சையெல்லாம் எதுவும் பண்ணல, அஹிம்சாவாதி போராட்டம் தான் பண்ணாரு. அதுக்கே எல்லாரையும் ஜெயில்ல போட்டு அடிச்சிட்டாங்க. அவங்க எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்காங்க. நீங்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. பாபா வந்து நம்மள சிறைக்கெல்லாம் நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய போராட்டமே மாயாவோட தான். உங்களுடையது ஆன்மீக விஷயம்ன்றாரு. நீங்கள் 5 விகாரங்கள் என்ற ராவனுடன் போரிட்டு கொண்டிருக்கின்றீர்கள். நம்ம உலகத்துல யாரு கூடயும் போய் சண்டை போடல, ஜெயிலுக்கு போல, போர்க்கொடியெல்லாம் நம்ம தூக்கல. நம்ம தூக்குறது பாபாவுடைய கொடி. நம்ம மனசுக்குள்ளார இந்த 5 விகாரத்தை வெல்லணும், அவ்வளவுதான். மனசு புத்தியால வெற்றி அடைஞ்சிட்டோம்னா முழு உலகத்திலயும் மாற்றம் ஏற்பட்டுடும். அதுதான் இப்ப நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ராவணன் தான் முழு உலகையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். ஆனா இந்த மாயா ராவணன் தான் இப்ப முழு உலகத்திலும் எல்லாருக்குள்ளாரையும் வியாபிச்சிருக்குது. சர்வ வியாபி ராவணன் தான். அதுதான் ஆட்சி பண்ணிட்டு இருக்குது. இது உங்களுடைய சேனையாகும். இது ஈஸ்வரனுடைய சேனை. இலங்கை என்பது மிக சிறிய தீவாகும். இந்த இந்தியாவிலே பாத்தீங்கன்னா இந்த இலங்கை வந்து கீழே இருக்காது. ஸ்ரீலங்கா அது ரொம்ப சின்ன தீவு. இந்த சிருஷ்டி எல்லையற்ற தீவாகுன்றாரு. இந்த முழு உலகமே இப்ப தீவு தான்றாரு. ராவணனுடைய இலங்கையே முழு உலகம்னு சொல்றாரு. ஏன்னா எல்லா முழு உலகத்திலயுமே ராவணன் தான் வியாபிச்சிருக்கு. அதாவது 5 விகாரம் ஆணுக்கு இருக்கு, 5 விகாரம் பெண்ணுக்கு இருக்குது. அதனாலதான் நிறைய பிரச்சனைகள் உலகம் ஃபுல்லா நடக்குது. நீங்கள் எல்லையற்ற தந்தையின் உயர்ந்த வழிபடி அனைவரையும் ராவணன் சிறையிலேருந்து இப்ப விடுவிக்கிறீங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்ம கடவுளே காட்டுற வழிபடி நடந்து இந்த 5 விகாரத்தை வென்று இந்த சிறையிலேருந்து நம்ம வெளியே வந்து எல்லாரையும் விடுவிக்கிறோன்றாரு. இந்த தூய்மை இல்லாத அசுத்த உலகம் அழியத்தான் வேண்டும் என நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் சிவசக்தி சேனைகள்ன்றார். சிவசக்திகள். இந்த கோபியர் கூட சிவசக்தி ஆவார். நீங்கள் குப்தமாக பாரதத்திற்கு மிகப்பெரிய சேவை செய்துட்டு இருக்கிறீங்கன்றாரு. இன்னும் போக போக அனைவருக்கும் தெரிய வரும்ன்றாரு. உங்களுடையது ஸ்ரீமத் படியான ஆன்மீக சேவையாகும். போக போக எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க, இவங்க வந்து கரெக்டா தான் சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் குப்தமாக இப்ப இருக்கிறீங்க. இப்ப உங்களை யாருக்குமே தெரியாது, நீங்க யாருன்னே தெரியாது. உங்க கடவுளே உங்களை தேர்ந்தெடுத்து உங்க மூலமா சேவை பண்ண வைக்கிறாரு. ஆனா நீங்க யாருன்னே யாருக்கும் தெரியாது. இந்த பிகே பாரதத்தை தன்னுடைய உடல் மனம் பொருளினால் உயர்ந்ததில் உயர்ந்த உண்மையான கண்டமாக மாத்துறாங்க என அரசாங்கத்திற்கு தெரியவில்லை. ஆனா நம்ம காரியம் என்ன, நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், நம்ம எதனால இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம்ட்டு யாருக்குமே தெரியாது. நம்ம உடல் மனம் பொருள் எல்லாத்தையுமே ஈஸ்வரனுடைய காரியத்துல பயன்படுத்தி பாரதத்தை உயர்த்துவதற்காக உண்மையான கண்டமாக மாத்துறதுக்கு தான் நம்ம இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம்ட்டு கவர்மெண்ட்டுக்கே தெரியாதுன்றாரு. பாரதம் உண்மையான கண்டமாக ஒரு காலத்துல இருந்தது, சத்தியுகமா இருந்தது. இப்போது பொய்யான கண்டமா கலியுகமா மாறிடுச்சு. உண்மையானவர் ஒரு தந்தை தான். உண்மையானவர் சத்தியமானவர் ஒரு சிவன் தான். கடவுள் உண்மையானவர் சத்தியமானவர் என சொல்லப்படுது. பக்தியிலே சத்தியம் சிவம் சுந்தரம் சொல்லுவாங்க. அவர் சொல்றது உண்மையாதான் இருக்கும். நரனிலிருந்து நாராயணாக மாறுவதற்கான சத்தியமான கல்வியை உங்களுக்கு இப்ப கொடுத்து கொண்டிருக்கின்றார். யார் கொடுக்கறதுன்னா கடவுளே வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. போன கல்பத்தில் கூட உங்களை நரனிலிருந்து நாராயணனாக நான் மாற்றினேன் என பாபா சொல்றாரு. அவரே சொல்றாரு. இதே மாதிரிதான் போன கல்பத்திலயும் முயற்சி பண்ணி நீங்கெல்லாம் மனுஷன் வந்து தேவதையாகி போயிட்டீங்க சொர்க்கத்துக்கு, ஞாபகம் இல்லையான்னு கேக்குறாரு. ராமாயணத்தில் என்னென்ன கதைகள் எழுதியிருக்கிறாங்க. ராமர் குரங்கு சேனை வைத்திருந்தார் என கூறுகிறார்கள். குரங்கு வந்து அந்த ராமன் போட்ட அந்த கல்லு எடுத்து எடுத்து வச்சு அவருக்கு ராமருக்கு உதவி செஞ்சுதான் பாலம் கட்டும் போது. அது மாதிரி அணில்லாம் கூட உதவி செஞ்சதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னென்ன கதையெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. குரங்கு சேனை வச்சிருந்தான்ட்டு சொல்றாங்க. முதலில் நீங்கள் குரங்கு போன்று இருந்தீர்கள். பாபா சொல்றாரு, அந்த கதையே உங்களுதுதான். நீங்க தான் இப்ப குரங்கு மாதிரி இருந்தீங்க. நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்க, குரங்கு மாதிரி தானே இருந்தீங்க. ஒரு சீதையை பற்றிய விஷயமே அல்லன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம தான் குரங்கு மாதிரி பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் ராமரு, நம்ம வந்து குரங்கு சேனை மாதிரி முன்னாடி முன்னாடி அப்படி இருந்தோம், இப்ப வந்து மாறிட்டே வரோன்றாரு. குரங்குன்றது அந்த குரங்கு புத்தி தான் சொல்றாரு. மரத்துக்கு மரத்தும் தாவிட்டே இருக்கும். அது மாதிரி பற்று வச்சிட்டு இருக்கோம். செத்து போன குட்டியை கூட விடாது. அந்த மாதிரி நீங்க எல்லாம் இருக்கிறீங்கன்றாரு. ஒரு சீதையை பற்றிய விஷயமே இல்ல. இங்க வந்து ஒரு சீதையே கிடையாது. ஒரு ராமர் ஒரு சீதையே கிடையாது. பாபா வந்து ஒரு ராமர் தான் அவரு. ஆனா நிறைய சீதைகள் மாட்டிட்டு இருக்கிறாங்க ராவணன்ட்ட. எல்லாரையும் விடுவிக்க ஒரு ராமர் வந்திருக்கிறாரு.
நாம் எப்படி ராமராஜ்யத்தை அழிப்பது, ராமராஜ்யத்தை உருவாக்குவது என்பதை பாபா புரிய வைக்கிறார். இப்ப கடவுளே புரிய வைக்கிறார். இந்த ராவணராஜ்யம் எப்படி அழிக்கிறது, எப்படி ராமராஜ்யத்தை உருவாக்குறது, சத்தியுகத்தை எப்படி உருவாக்குறது, கலியுகத்தை எப்படி அழிக்கிறதுன்றதை நமக்கு புரிய வைக்கிறார். இதுல எந்த துன்பமும் இல்லை, இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க இருந்த இடத்துல இருந்து தூய்மையா இருந்தீங்கன்னா போதும், தூய்மைக்கான உதவி செஞ்சீங்கன்னா, ஒரு சுண்டு விரல் கொடுத்தா போதும், கலியுக மலையை தகர்த்துடலான்றாரு. நம்ம யோகா பண்ணணும், மனதின் மூலமா சேவை மட்டும் செஞ்சாலே போதும், நம்ம மாறினாலே போதும், நம்ம வைப்ரேஷனே உலகத்தை மாத்திரும்ன்றாரு. எந்த சேவையும் செய்யலைன்னா மனதின் மூலமா உக்காந்து பாபா நினைச்சு சக்தி வாங்கி கொடுத்துட்டே இருங்க, நீங்க தூய்மையாகுங்க போதும்ன்றாரு. நீங்க இந்த உதவி செஞ்சாலே போதும்ன்றாரு. அவங்கவுங்க ஒருத்தவங்களும் ஒரு உதவி, இந்த சின்ன அணில் மாதிரி ஒரு சேவை பண்ணா கூட அவர் ஈஸியா கலியுக மலையை தகர்த்துருவாரு. எந்த துன்பமுமே இல்லைன்றாரு. அவர்கள் எவ்வளவு செலவு செய்யறாங்க, பக்தியிலலாம் எவ்வளவு செலவு செய்யறாங்க. ராவணனின் கொடும்பாவியை செஞ்சு பிறகு அதை எரிக்கிறாங்க. வருஷா வருஷம் தசராக பெருசு பெருசா ராவணன் சிலையை செய்யறாங்க, எரிச்சிடுறாங்க. எதையும் புரிஞ்சுக்கல, ஏன் அதை எரிக்கிறாங்கன்னே தெரிஞ்சுக்கல. பெரிய பெரிய மனிதர்கள் அனைவரும் போகிறாங்க, அதை போய் பார்க்கறாங்க, வெளிநாட்டவர்களுக்கும் காண்பிக்கிறாங்க. ஆனால் எதையும் புரிஞ்சுக்கல. இது 5-10 தலை ராவணன் எதுக்காக எரிக்கிறாங்க அப்படின்றது யாருமே புரிஞ்சுக்கல. இப்போது தந்தை தான் புரிய வைக்கிறார் என்றால், குழந்தைகளாகிய உங்கள் மனதில் நாம் பாரதத்திற்கு உண்மையான ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற உற்சாகம் எவ்வளவு இருக்கிறது. இப்ப நமக்கு கடவுளே சொல்லி கொடுக்குறார். அப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம மனசுல நம்ம பாரதத்துக்கே உண்மையான சேவையை பண்ணிட்டு இருக்கிறோன்ற உற்சாகம் நிறைய இருக்கு இல்லையா. மற்றபடி முழு உலகம் இப்ப ராவணின் வழிப்படி போயிட்டு இருக்குது, நீங்க ராமரின் வழிப்படி போறீங்க. எல்லாரும் ஒரு வழிப்படி போயிட்டு இருக்காங்க, நம்ம வேற வழி, அதாவது கடவுளுடைய வழிப்படி நடந்துட்டு இருக்கிறோம். நம்ம தனியா போனாலும் நம்ம கூட கடவுளே இருக்கிறாரு, அதனால பயப்பட தேவையில்ல. அதாவது கும்பலா போயிடுவோம், ஊரோட ஒத்து வாழ்வோம்னா வந்தா பிரச்சனை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம கடவுள் சொல்ற வழிப்படி போனாதான் நம்ம தப்பிப்போம், இல்லைன்னா மற்றவங்க மாதிரி நம்ம மாட்டிக்குவோம். ராமர் என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள், சிவன் என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள், நிறைய பேர் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்றாரு. கடவுளுக்கு பரம்பிதா பரமாத்மா அவருக்கு ஒரு பிறப்பிறப்புல வர்றதில்ல, அவருக்கு விதவிதமா பேர் வச்சிருக்காங்க. அல்லா, ஜெகோவா, சிவன் அப்படின்னு ஒவ்வொரு தர்மத்திலயும் ஒரு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அவர் ராமர் கூட அவர் தான் குறிக்குது, ராமர் உண்மையான ராமர் அவர் தான். ஏன்னா பேர் தான் வேற வேற வச்சிருக்கிறாங்கன்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கும் அதிக மதிப்பு வாய்ந்த சேவாதாரிகள் சொல்றாரு. நான் சொல்ற வழிபடி நடந்தாலே நீங்க மதிப்பு வாய்ந்தவங்க, அதிக மதிப்பு வாய்ந்த சேவாதாரிகள்ன்றாரு. ஓ பதித பாவனா, எங்களை தூய்மையாக்குங்கள்ட்டு தான் சொல்றாங்க. சத்தியுகத்தில் நமக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கிறது என நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. நம்ம கூப்பிடுறதே அவரை தூய்மையாக்குங்கன்னு தான் கூப்பிட்டோம். சொர்க்கத்துல கூட நமக்கு எவ்வளவு சுகம் இருக்குன்னு பாபாவே சொல்லியிருக்கிறாரு இல்லையா. ஏராளமான செல்வம் கிடைக்கிறது, சொர்க்கத்துல கிடைக்காத பொருளே இருக்காது. தங்க மாளிகை, தங்க வைர வைடூரியங்கள் எல்லாமே கொட்டி கிடக்கும், ஏராளமான செல்வம் கிடைக்கிறது. அங்கே சராசரி வயது கூட எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. ஒருத்தவங்களும் 150 வருட காலம் நல்ல ஆரோக்கியமா வாழ்வாங்க. அங்கே அனைவரும் யோகிகள் தான், அங்க எல்லாருமே யோகிகள். யோகியா இங்க இருந்து யோகா பண்ணிட்டு அங்க போனவங்க தான். இங்க அனைவருமே போகிகள். அங்க எல்லாருமே ஆத்ம உணர்வுல இருந்து காரியம் செய்வாங்க. சாப்பாடுலாம் கூட அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. அப்படியே என்னவோ அந்த உடலுக்கு தேவையானது ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கொஞ்சம்தான், அதிகமா யோக நிலையில தான் இருப்பாங்க. லட்சுமி நாராயணன் அவங்க ராஜ்யமும் அப்படிதான் இருக்கும். இங்க எல்லாருமே போகிகள். 5 விகாரத்துக்கு உட்பட்டு நம்ம உடல் உணர்வுல உடலுக்காக எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் போகிகள் ஆயிட்டோன்றாரு. அவர்கள் தூய்மையானவங்களா இருந்தாங்க, இங்கேயோ எல்லாரும் தூய்மை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. இது அப்படியே டிஃபரன்ஸ் சொல்றாரு சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும். சொர்க்கத்துல எல்லாம் தூய்மையானவங்களா இருப்பாங்க, நரகத்துல யாருமே தூய்மை இல்லாதவங்கள தான் இருக்கிறாங்க. எவ்வளவு இரவு பகலுக்குள்ள வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்றாரு. கிருஷ்ணரை கூட யோகி என்கிறார்கள். கிருஷ்ணரை கூட யோகின்னு சொல்லுவாங்க, மகாத்மா எனவும் அவரை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் சின்ன குழந்தை இல்லையா. ஆனால் அவரோ உண்மையான மகாத்மா ஆவார் பாபா சொல்றாரு. சர்வ குண சம்பன்னர் என அவருடைய மகிமையை கூட பாடப்பட்டிருக்குது. அவர் எல்லா குணங்களும் நிறைஞ்சவர் கிருஷ்ணர். தூய்மை, சுகம், சாந்தி, அன்பு, அமைதி, ஞானம் எல்லாம் நிரம்பி, எல்லாமே நிரம்பி இருக்கிறவர். அவர் சர்வ குண சம்பன்ன சோலாகலா அப்படின்ட்டு பாடப்பட்டிருக்கிறார். கிருஷ்ணரை பத்தி பாடப்பட்டிருக்காரு. அவர் தேவதை. அவரு எல்லாம் 16 கலைகள் நிரம்ப பெற்றவர் அவர்.
அவரோட மகிமைகள் கூட பாடப்பட்டிருக்கிறதுன்றாரு. ஆத்மா மற்றும் உடல் ரெண்டும் தூய்மையாக இருக்கிறது. சொர்க்கத்துல ஆத்மாவும் தூய்மையா இருக்கும், அது அது எடுக்கிற உடலும் தூய்மையா இருக்குது. சன்னியாசிகள் இல்லறத்தில் இருப்பவர்களிடம் விகாரத்தினால் பிறந்து சன்னியாசிகள் ஆகிறார்கள். ஆனா இங்க துவாபரகத்துல இருந்து சன்னியாசிகள் வராங்கல்ல, அவங்க தூய்மையா தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க அம்மா வயிற்றுலதான் பிறந்து வராங்க. இல்லறத்துலதான் அம்மா அப்பா வயித்துல அம்மா மூலமா பிறந்து விகாரம் மூலமா தான் பிறந்து சன்னியாசி ஆகுறாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு வயசாகும் போது வீட்டுல இருக்க பிடிக்காது. ஆனா அவங்க பிறப்பு என்னமோ சாதாரண இல்லறவாசிகள் வயிற்றுலதான் பிறந்து ஒரு வயசு வரும்போது அவங்களுக்கு வீட்டுல இருக்க பிடிக்காது, கல்யாணமும் பண்ணிக்க பிடிக்காது, வீட்டை விட்டு போயிடுவாங்க. அது மாதிரி அவங்க விகாரத்தின் மூலமா தான் பிறக்கிறாங்க. இந்த விஷயங்களை இப்போது உங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார். இச்சமயம் மனிதர்கள் தவறானவர்களாகவும் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் இருக்கிறாங்க. இந்த நேரம் கலியுக இறுதியில மனுஷங்க முற்றிலும் இப்ப இப்ப எப்படி ஆயிட்டாங்க, கல்லு புத்தி உடையவர்களா இருக்கிறாங்க. தவறான வழிதான் ஃபாலோ பண்றாங்க. மகிழ்ச்சி இல்லாமலும் இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் எப்படி இருந்தனர்? ஆனா சொர்க்கத்துல எல்லாரும் ஒண்ணா மகிழ்ச்சியா ஒரு குடும்பமா எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும், அந்த மாதிரி வாழ்ந்தாங்க. தார்மீக சிந்தனையாளர்களாகவும் அறநெறி உடையவர்களாகவும் இருந்தாங்க. 100% செல்வந்தர்களாக இருந்தனர். அவங்க அங்க சொர்க்கத்துல 100% செல்வம் நிறைஞ்சவங்களா இருந்தாங்க. சதா மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இரவு பகல் வித்தியாசம் இருக்குதுன்றாரு. அப்படியே இங்க ஆப்போசிட்டா இருக்கு. இங்க செல்வமே கிடையாது, மகிழ்ச்சியும் கிடையாது, ஆரோக்கியம் இருக்காது. அங்க ஆரோக்கியம், செல்வம், எல்லாம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும். இதை துல்லியமாக நீங்க தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. பாரதம் சொர்க்கத்துல இருந்து இப்ப நரகமாக எப்படி மாறுகிறது என்று யாருக்குமே தெரியாது. ஆனா நமக்கு தான் இந்த ஞானம் எல்லாம் தெரியும். 5000 வருஷம் சக்கரம், 2500 வருஷம் சொர்க்கமா இருக்கிறது. ஆத்ம உணர்வுல பகல்ல நம்ம இருக்கிறோம், பிரம்மாவின் பகல். அதுக்கப்புறம் நம்ம ஆத்ம உணர்வை இழந்து தேகம்னு நினைச்சிக்கும் போது மீதி 2500 வருஷம் நரகமா மாறிடுது. துவாபரக கலியுகம் பிரம்மாவின் இரவா மாறிடுது. அப்ப பக்தி செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்ப பக்தி இரவு, ஞானம் பகல். ஞானத்தினுடைய பிராப்தி தான் நம்ம சொர்க்கத்துக்கே போறோம். லட்சுமி நாராயணன் பூஜை செய்யறாங்க, கோயில்களை கூட கட்டுறாங்க. ஆனால் எதையுமே புரிஞ்சுக்கல. இந்த லட்சுமி எப்படி இந்த மாதிரி ஆனாங்க, இந்த நாராயணனுக்கு ஏன் இவ்வளவு பூஜை செய்யறாங்க, இவ்வளவு பெரிய கோயில் எதுக்கு கட்டுறாங்க, இவங்க என்ன செஞ்சுட்டு போனாங்க, ஏன் சிலை வச்சிருக்காங்க, இது எதையுமே புரிஞ்சுக்கல. நல்ல நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பிர்லா போன்றவர்களுக்கு கூட இந்த லட்சுமி நாராயணன் எப்படி இந்த பதவி அடைஞ்சாங்க, என்ன செய்ததால் இவர்களுக்கு கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன என்பதை புரிய வைக்கலாம் என பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போ பிகேஸ்க்கு பாபா சொல்றாரு, இது அந்த காலத்திலே தாதி தீதிகள்லாம் இப்போ எல்லாருக்குமே ஞானம் சொல்லியிருக்கிறாங்க. பிர்லா மாதிரி போன்றவங்களுக்கு எல்லாம், பணக்காரங்கள்லாம் போய் இதெல்லாம் புரிய வைக்கலாம். ஏன்னா அவங்க கோயில்லாம் கட்டியிருக்கிறாங்க, லட்சுமி நாராயணன் கோயில். அவங்களுக்கு போய் ஏன் இந்த பதவி, உங்களுக்கு ஏன் இந்த கோயில் கட்டுறாங்க, எப்படி இந்த பதவி இவங்க அடைஞ்சாங்க, இதெல்லாம் நீங்க புரிய வைக்கலாம். தொழிலை பற்றி அறியாமல் பூஜை செய்வது கூட கல்லை பூஜிப்பது அல்லது பொம்மை பூஜை போன்றதாகவும் சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு கோயில் கட்டுறோம்னா அந்த கோயில் யாருடைய கோயில், அவங்க யாரு, அவங்க எந்த காலத்துல வாழ்ந்தாங்க, அவங்க என்ன செஞ்சதுனால அவங்கள பூஜிக்கிறோம், இதெல்லாம் தெரியாம நீங்க கோயில் கட்டுறதே வேஸ்ட்ன்றாரு பாபா. கல்லை பூஜிக்கிற மாதிரி, பொம்மை பூஜை செய்யற மாதிரின்னு சொல்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பூஜை பண்ணுங்கன்றாரு. மற்ற தர்மத்தினரோ கிறிஸ்து எந்த நேரத்தில் வந்தார், மீண்டும் எப்போது வருவார் என்பதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம தர்மத்துல தான் இந்த மாதிரி யாரு என்னன்னு தெரியாமலே வணங்கிட்டு இருக்கோம். ஆனா மற்ற தர்மத்துல கரெக்டா வணங்கிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்து எப்ப வந்தாரு, கிமு கிபின்ட்டு இருக்குது. இந்த வருடத்துல வந்தாரு, துவாபரகத்திலயா அந்த கலியுகமா துவாபரகமா எந்த டைம்ல கிறிஸ்து கரெக்டா வந்தாரு, அவர் எப்ப திரும்ப வருவாரு, சிலுவையில அறைஞ்சாங்க, அவர் போயிட்டாரு, அப்புறம் திரும்ப அவர் வருவாரு, செகண்ட் கம்மிங் ஆஃப் ஜீசஸ்லாம் சொல்றாங்க. மீண்டும் மீண்டும் எழுந்து வருவாரு கிறிஸ்து அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. திரும்ப 2வது வருகை இருக்குது, கடைசியா எல்லாரையும் கூட்டு போவாரு அப்படின்ற மாதிரிலாம் நம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது அவங்க தர்மத்தை பத்தி. ஆனா நமக்கு எதுவுமே தெரியல. நம்ம எதுக்கு இந்த கிருஷ்ணர் யாரு, இந்த நாராயணன் யாரு, எதுக்கு இவங்களுக்கு கோயில் கட்டியிருக்கிறோம், எதையாவது நமக்கு தெரியுமா? கருப்பு சிலை வச்சிருக்கிறாங்க, வெள்ளை சிலையும் ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி கருப்பு சிலை வெள்ளை சிலை வச்சிருக்காங்க, எதுவும் நமக்கு தெரியாது. நம்ம கேள்வியும் கேட்க மாட்டோம். எங்கேயாவது போய் கற்பூரம் ஏத்துறாங்கன்னா நம்மளும் கற்பூரம் ஏத்திட்டு வந்துருவோம், எங்கேயாவது படைக்கிறாங்கன்னா நம்மளும் போய் படைச்சிட்டு வந்துருவோம். ஏன் எதுக்குன்னு கூட கேள்வி கேட்க மாட்டோம். அதுதான் இந்து தர்மம். அது தர்மம் கூட பேர் கூட கரெக்டான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த மாதிரிதான் நம்ம இருக்கிறோம். எனவே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆன்மீக பெருமிதம் இருக்க வேணும் பாபா சொல்றாரு.
ஆத்மா குஷி அடைய வேண்டும். இப்ப நமக்கு பாபா வந்து எல்லாமே சொல்லி புரிய வச்சுட்டாரு. எதுக்கு லட்சுமி நாராயணன் இந்த மாதிரி ஆனாங்க, எப்படி ஆனாங்க. அவங்க உலக சேவாதாரியா இருந்து உலக சேவை செஞ்சிருக்கிறாங்க, கடவுளுக்கே ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு பூஜை நடக்குது துவாபர யுகத்துல இருந்து கலியுகம் வரைக்கும். சிவனோட சேர்ந்தே அவங்களுக்கும் பூஜை 108 லட்சுமி நாராயணுக்கு பூஜை நடக்குதுன்னா அவங்க ஏதோ பண்ணிட்டு போயிருக்கணும் இல்லையா. அவங்க சிவனுக்கே ஹெல்ப் பண்ணிட்டு போயிருக்காங்க உடல் மனம் பொருளால. அதனால அவங்களுக்கு வந்து சிவன் வந்து இந்த மாதிரி பூஜிக்கத்தக்க அந்த கோயிலெல்லாம் உருவாக்குற மாதிரி டிராமா அமைச்சிருக்கிறார் கடவுள். இந்த டிராமா அந்த மாதிரி உருவாக்கி இருக்கிறார் அவங்கள எல்லாரும் வழிபடுற மாதிரி. அதனால இப்போ உங்களுக்கு எவ்வளவு ஆன்மீகம் பெருமை தான் இருக்கணும்ன்றாரு. ஆத்மா குஷி அடைய வேண்டும். அது யாருன்னா நீங்க தான். எல்லாரும் உங்களை தான் நான் படிக்க வச்சு அந்த மாதிரி ஆக்கியிருக்கிறேன். அரைக்கல்பமாக தேக உணர்வுகளாக நீங்க இருந்தீங்க. இப்ப நீங்க 2500 வருஷமா நீங்க அந்த தேகம்னு நினைச்சுக்கிட்டனால இதெல்லாம் யாரு, இதெல்லாம் நம்ம தானே தெரியாமலே கோமா பேஷண்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வீடே அவங்களுக்கு மறந்து போயிருக்கும். அந்த மாதிரி நம்ம இருந்திருக்கிறோம். இது நம்ம நாடு, இந்த நாட்டுல இருக்க கோயில்லாம் நம்மளுது, நம்ம ஒரு காலத்துல தேவதையா இருந்தோம். இதெல்லாம் தெரியாமலே நம்ம மறந்து போயிருக்கிறோம். ஏன்னா தேக உணர்வுல இருந்திருக்கிறோம், அம்னீஷியால இருந்திருக்கிறோம். தேக உணர்வுல வந்தாலே எல்லாம் மறந்துரும். ஆத்ம உணர்வுல இருந்தா எல்லாமே ஞாபகம் இருக்கும். தேக உணர்வுல இருந்தால எல்லாமே மறந்துரும். இந்த பிறவி மட்டும்தான் ஞாபகம் இருக்கும், போன பிறவிலாம் மறந்து போயிரும் தேக உணர்வுல இருக்கிறதுனால. இதே ஆத்ம உணர்வுல இருந்தா எல்லா பிறவியும் ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா. நம்ம தான் தேக உணர்வுல வந்துட்டோமே, அப்புறம் எங்க இருந்து போன பிறவிலாம் ஞாபகம் வரும். இதனால ஃபர்ஸ்ட் பிறவி என்னன்னே நம்ம மறந்துட்டோம். அது பாபா தான் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. பாபா சொல்றாரு, இப்போ வந்து அசரீரியா ஆகுங்க. நீங்க அரை கல்பமா தேக உணர்வுல வந்துட்டீங்க, தேக அபிமானியா ஆகிட்டீங்க. அதாவது உடம்பு தான் எனக்கு பிடிக்குது, உடம்பாவே தான் நான் எல்லாரையும் பார்ப்பேன், யாரை பார்த்தாலும் உடம்பா பாக்குறது, நம்மளையும் உடம்புன்னு நினைச்சுக்கிறது. ஆனா நம்ம உண்மையிலே ஆத்மா, இந்த உடல் கிடையாது, இந்த உடல் அழிஞ்சிரும், நம்ம வந்து ஆத்மா போயிருவோம் பறந்து. இந்த உண்மை வந்து தெரிஞ்சு கூட நிறைய பேருக்கு அந்த அந்த சோல் கான்சியஸ்ல வர முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு தேக உணர்வா நம்ம மாறி இருக்கிறோம். அதனால இப்போது அசரீரி ஆகுங்கள்னு சொல்லி சொல்றார். இப்ப நீங்க நான் வந்து இந்த தேகம்ல நான் அசரீரி ஆத்மா அந்த உணர்வுக்கு வாங்க, தன்னை ஆத்மான்ட்டு உணருங்கன்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, ஆத்மா அபிமானி ஆயிட்டீங்கன்னா எல்லாம் ஞாபகம் வந்துடும். அந்த அம்னீஷியாலாம் போயிட்டு பழைய பிறவிலாம் ஞாபகம் வந்துடும். நான் தான் இந்த தேவதையா இருந்தேன்றதும் ஞாபகம் வந்துடும். நம்முடைய ஆத்மா பாபாவிடம் இருந்து கேட்டு கொண்டிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாபா பரம்பிதா பரமாத்மா நம்மளுடைய அப்பாட்ட இருந்து கேட்டுட்டு இருக்குது. நம்ம ஆத்மா நம்ம தான் கேட்டுட்டு இருக்கிறோம். மற்ற சத்சங்கங்களில் ஒருபோதும் இவ்வாறெல்லாம் புரிய வைக்க மாட்டாங்க. மற்ற சத்சங்கங்கள்ல கடவுள் சொல்லுவாங்க, கடவுளை நம்புங்கன்னு சொல்லுவாங்க, அப்பான்லாம் சொல்ல மாட்டாங்க. கடவுளை நம்புங்க, கைவிட மாட்டாரு, அப்புறம் இந்த நிறைய எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆத்மா பரமாத்மாட்ட கேட்டுட்டு இருக்குது இப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த ஆன்மீக தந்தை ஆத்மாக்களுக்கு தான் புரிய வைக்கிறார். இப்ப ஆன்மீக ஃபாதர், நம்ம ஆத்மாவுடைய அப்பா, காட்ஃபாதர், அவர் தான் கடவுள். அவர் நமக்கு வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மா தான் அனைத்தையும் கூறுகிறது அல்லவா. ஆத்மா தான் சொல்லுது, நான் பிரைம் மினிஸ்டர் இன்னார் என ஆத்மா தான் சொல்லுது. அந்த உடம்புல இருந்து ஆத்மா தான் சொல்லுது, நான் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்லாம் சொல்றது ஆத்மா தான். ஆத்மா இந்த உடல் மூலமாக நான் பிரதம மந்திரி என்று சொல்கிறது. இப்போது ஆத்மாக்களாகிய நாம் முயற்சி செய்து தேவதையாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என நீங்கள் சொல்றீங்க. நம்ம பாபா ஆத்மாவை தான் பார்க்கறாரு. நம்ம தேகத்தை பார்க்குறோம், மற்றவங்களும் நம்மள தேகமா பார்க்கறதுனால நம்ப மாட்றாங்க. நீங்களாம் தேவதையா, உங்களெல்லாம் பார்த்தா தேவதை மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொல்றோம், நான் ஆத்மா இந்த உடல் மூலமா சொல்றேன், இந்த வாய் மூலமா சொல்றேன், நான் ஆத்மா அடுத்த பிறவில போய் தேவதையா ஆக போறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் ஆத்மா, இது எனது உடல் ஆகும் சொல்லி ஆத்மா சொல்லுது. நம்ம என்ன சொல்றோம், ஏன் காது, ஏன் கண்ணு, ஏன் உடல், ஏன் தலை வலிக்குது அப்படிதானே சொல்றோம். தலை நான் வலிக்குதுன்னு சொல்றோமா, இல்ல கண்ணு நானுன்னு சொல்றோமா? இந்த உடம்பு நானு சொல்லலையே, இது ஏன் உடல்னு தான் சொல்றோம். அப்ப நம்ம யாரு? நம்ம ஆத்மா, இது நமக்கு கிடைச்சிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால இது என்னதுன்னு நம்ம சொல்றோம். அதாவது இந்த உடல்ல இருந்து, உறவினர்கள் இருந்து, வீடுல இருந்து நமக்கு கிடைச்சிருக்குது, இந்த பிறவியில கிடைச்சிருக்குது, பிராப்தி ஆயிருக்குது. அதை கூட என்னதுன்னு நம்ம சொந்தம் கொண்டாடக்கூடாது. அது கடவுள் கொடுத்தது, ட்ரஸ்டியா இருந்து யூஸ் பண்ணணும். இந்த உடல் கொண்டு நான் இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் இந்த உடல் நல்லா வச்சுக்கணும், யூஸ் பண்ணணும். மற்றபடி அது மேல பற்று வைக்க கூடாது. அந்த மாதிரி தான் வாழணும். ஆத்ம அபிமானியாக மாறுவதில் தான் நிறைய உழைப்பு இருக்குது. ஆனாலும் நமக்கு
2500 வருஷம் நம்ம உடல்னு நினைச்சிட்டே வாழ்ந்துட்டோம். இது என்னிது என்னிது இந்த உடம்ப கூட என்னிதுன்ட்டு விடாம பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த நான் ஆத்மான்றன்னு மாறுறதுல தான் நிறைய முயற்சி இருக்குன்றாரு. அடிக்கடி தன்னை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தந்தைய நினைத்தாலே போதும், உங்களுடைய பாவங்கள் விகர்மங்கள் விநாசமாகும்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நீங்க ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மாவை நினைக்க நினைக்க உங்க பாவம் அழிஞ்சிரும். நீங்கள் மிகவும் மதிப்பு வாய்ந்த சேவாதாரிகள் சொல்லி சொல்றாரு. கடவுளுக்கே ஹெல்ப் பண்றீங்க இல்லையா? அப்ப நீங்க மிகவும் மதிப்பு வாய்ந்த சேவாதாரிகள். குப்தமாக கடமைகளை இப்ப செய்றீங்க. இப்ப ரகசியமா நீங்க பாபா சொல்ற விஷயங்கள்லாம் செய்றீங்க. எனவே மறைமுகமா உங்களுக்கு பெருமிதமும் இருக்கணும்ன்றாரு. நான் யார் தெரியுமா? நான் இறைமானவன். நான் இறை சேவகன். கடவுளே வந்து எனக்கு என்ன வந்து இறை சேவை செய்ய வச்சுட்டு இருக்கிறாருன்ற அந்த பெருமிதம் இருக்கணும். நாம் அரசாங்கத்தின் ஆன்மீக ஊழியர்கள். பாபா சொல்றாரு, ஈஸ்வரிய கவர்மெண்ட் இருக்கு இல்லையா? அதுதான் இதெல்லாம் இங்க இருக்கிற கவர்மெண்ட்லாம் விட பெரிய கவர்மெண்ட் ஈஸ்வரியனுடைய கவர்மெண்ட். அங்க வேலை செய்யற ஆன்மீக ஊழியர்கள் நம்ம சொல்லி பாபா சொல்றாரு. பாரதத்தை சொர்க்கமாக இப்ப மாத்துறோம். இதெல்லாம் எவ்வளவு நஷா இருக்கணும். புதிய உலகத்தில் புதிய பாரதம் இருந்துச்சு. புதிய டெல்லி இருக்க வேண்டும் என பாபுஜியும் விரும்பினார். இந்த காந்தியடிகள் எல்லாத்தையும் விரும்பிட்டு போயிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, புது உலகத்துல புது பாரதம் இருக்கணும், அங்க புது டெல்லி இருக்கணும்னு சொல்லி விரும்பி இருக்கிறாரு. பாபாவும் சொல்றாரு அது கண்டிப்பா வரும்ன்றாரு. இப்போது புது உலகம் இல்ல, ஆனா இந்த பழைய டில்லி இப்ப சுடுகாடாக மாறுகிறதுன்னு சொல்லி சொல்றாரு. மீண்டும் இதே பழைய டில்லி தான் சொர்க்கமா மாறும்ன்றாரு. இப்போது இதற்கு சொர்க்கம் என்று சொல்ல முடியாது. இப்ப எங்கேயாவது இந்த உலகத்தை இல்ல இந்த இந்தியாவை நம்ம சொர்க்கம்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரியா இருக்கு பாக்குறதுக்கு. எங்க பார்த்தாலும் மரண ஓலம் சுடுகாடு மாதிரி இருக்கு. இதை போய் சொர்க்கம்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா காந்தியடிகள் ஆசைப்பட்டிருக்கிறாரு. புது உலகில் சொர்க்கம் போன்ற புது டில்லியை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இந்த விஷயங்களை நீங்கள் மறக்க கூடாது. நீங்க அடிக்கடி மறந்துறீங்க. நாள் முதல் இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். நான் பாரதத்தை மீண்டும் சொர்க்கமா மாத்திட்டு இருக்கிறேன். இந்த புது டில்லியை நான் திரும்ப சொர்க்கமா உருவாக்கிட்டு இருக்கிறோன்றதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். பாரதத்தை மீண்டும் சுகதாமமாக மாற்றுவது எவ்வளவு உயர்ந்த செயல் தெரியுமா? இப்ப இந்த பாரத பூமி இப்படி இருக்கு. இத நீங்க திரும்ப சொர்க்கமா மாத்துறதுன்னா நான் சாதாரண விஷயமான்னு சொல்லி கேக்குறாரு. நாடகத்தின்படி இந்த சிருஷ்டி பழையதாக ஆகியே தீரும். பாபா சொல்றார், டிராமா படி இந்த நரகம் வந்து இன்னும் மோசமாயிட்டே போகும். இந்த உலகம் நரகமாயிட்டே போகும். துக்க தாமம் அல்லவா? அதனால அந்த சொல்லுவாங்க கும்பி பாகன்னு சொல்லுவார். பாபாவே சொல்லுவார், கும்பி பாகன கொடூர நரகம்னு சொல்லி சொல்லுவாரு. அதான் போக போக அந்த குழந்தைகளை கூட கொல்றது அதெல்லாம் இப்பயேதான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? குழந்தைங்களை கூட விடாம அது எங்கேயாவது ஒரு அரக்கன் மாதிரி இருக்கிறவங்க தானே செய்வாங்க. இந்த கிருஷ்ணரை வந்து ஒரு அரக்கி வந்து கொலை பண்ணிச்சு, அப்படிலாம் கொலை பண்ண வருதுன்னுலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்பதான் நடக்குது. இப்ப சின்ன சின்ன குழந்தைகளை அரக்கர் மாதிரி அரக்கி மாதிரிலாம் கொலை செய்யறாங்கன்னா அப்ப இது என்ன மாதிரி ஒரு கொடூர நரகமா இருக்கு? துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவர் என ஒரு தந்தை தான் இப்போது சொல்ல முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனா இந்த துக்கத்தெல்லாம் மனுஷனால மாற்ற முடியுமா? அதனால இப்ப கடவுளே வந்து மாத்துறாரு. பாபா 5000 வருடங்களுக்கு பிறகு வந்து துக்கம் நிறைந்த இந்த பாரதத்தை சுகமுடையதாக இப்ப மாத்துறாரு. சுகத்தையும் அளிக்கிறார். கடவுளே தான் வந்து அதான் கல்கி அவதாரம்னா கல்கி பாத். நேற்று கல்லுன்னா வந்து ஹிந்தியில நேற்றுக்கும் அதேதான், நாளைக்கும் அதேதான். அதனால நேற்றைய விஷயம் எதுன்னு சொல்றாரு. நேற்று தான் சொர்க்கமா இருந்து இன்னைக்கு வந்து நரகமாயிடுச்சு, திரும்ப நாளைக்கு வந்து சொர்க்கமா மாறிடும்னு சொல்றாரு. அதான் கல்கி அவதாரம்ன்றது அதான். இப்ப பாரதத்தை இப்ப சுகமுடையதா மாத்துறாரு. சுகத்தையும் நமக்கு அளிக்கிறார், அமைதியும் நமக்கு கொடுக்கிறார். கடவுள் தான் இப்ப தூய்மையா மாத்தி சுகத்தையும் அமைதியும் நமக்கு கொடுக்கிறார். மனதிற்கு அமைதி எப்படி கிடைக்கும்ட்டு நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. அமைதின்றது நம்ம எங்கேயும் தேடி போக தேவையில்ல. ஆத்மாவே அவருடைய சுயதர்மமே அமைதிதான். நம்ம எங்க போனாலும் நமக்கு அமைதி கிடைக்காது. நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரந்தாமத்துல பாபாவை நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அமைதி நமக்கு வந்துடும். இப்போது அமைதி சாந்தி தாமம் ஸ்வீட் ஹோமில் தான் இருக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்ப அமைதி எங்க இருக்குன்னா பரந்தாமத்துல தான் இருக்குது. உங்க இடம் உங்க வீடே அதுதான் அப்படின்றாரு. நீங்க உங்க வீடு எது தெரியுமா? பரந்தாமம். அங்க இயற்கையாவே ஆத்மா அமைதியா தான் இருக்கும். அதற்கு சாந்தி தாமம் என்று சொல்லப்படுகிறதுன்றாரு. அங்கே சத்தமே கிடையாது, துன்பமும் இல்லை. நீங்க இந்த உடம்பே இருந்தா தானே உங்களுக்கு பிரச்சனை. உடம்பு இருந்தா தானே உடம்புல அங்க வலிக்குது இங்க வலிக்குது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? உடம்பே இல்லைன்னா எப்படி இருக்கும்? துன்பமே இருக்காது, சத்தமும் இருக்காதுன்றாரு. சூரியன் சந்திரன் போன்றவங்களும் அங்க கிடையாது. ஆனா அந்த இடம் வந்து
செவ்வானம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நட்சத்திரங்கள் மாதிரி ஆத்மாக்கள் இருப்பாங்க. அங்க ஆனா சூரிய வெளிச்சமோ சந்திர வெளிச்சமோ கிடையாது. ஆனா இயற்கையான வெளிச்சம் அங்க இருக்கும். ஆத்மாவினுடைய வெளிச்சம். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானம் அனைத்தும் இருக்கிறதுன்றாரு. தந்தையே வந்து கீழ்ப்படிந்த வேலைக்காரனாக இருக்கிறார் அல்லவா. கடவுளே பாருங்க, இந்த கலியுகத்துல, இந்த மோசமான உலகத்துல ஒரு பதீத்த சரீரத்துல வந்துதான் நம்மளை தூய்மையாக்க வரார். கீழ்ப்படிந்த வேலைக்காரனா வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு ஒரு பணிவா வந்திருக்கிறார். ஆனால் தந்தையை முற்றிலும் அறியவில்லை. அவர் வந்திருக்கிறாரு, ஆனா அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அகங்காரம், ஈகோ அவங்கள மறைக்குது. கடவுளை ஏத்துக்க மறுக்குது. அகங்காரம், தேக அபிமானம் நம்ப மாட்டுது. எதையோ நம்புறாங்க, பொய்யெல்லாம் நம்புறாங்க, ஆனா உண்மையை நம்ப மாட்டுறாங்கன்னா அகங்காரம் மறைக்குது. அனைவரையும் மகாத்மா என்று கூறுகிறார்கள், எல்லாரையுமே. ஏன்னா அவங்க சர்வ வியாபின்ட்டாங்க. அதனாலதான் கடவுள் ஒரு உடல்ல வந்து பாடம் எடுக்கிறாருன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அஞ்ஞானம்னு சொல்லலாம். அஞ்ஞானத்தினால கடவுளே உண்மையா வந்திருக்கிற கடவுளை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அஞ்ஞானம், இருள், அஞ்ஞான இருள் இருக்குது. இன்னொன்னு அகங்காரமா இருக்கணும். ஏதாவது ரெண்டுலதான் அவங்க வந்து கடவுளை வந்திருக்கிறதே புரிஞ்சுக்கல. அனைவரையும் மகாத்மா என்று சொல்றாங்க. இப்போது சொர்க்கத்தில் இருப்பவர்களை தவிர வேற யாரையும் மகான் ஆத்மா என்று சொல்ல முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, சொர்க்கத்துல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கதான் மகானாத்மா. கலியுகத்துல யார போய் மகானாத்மான்னு சொல்ல முடியும்? இவங்க யாரையோ மகானாத்மான்னு நினைச்சிட்டு அவங்க காலில் விழுந்துட்டு இருக்கிறாங்கன்றாரு. அங்கேதான் தூய்மையான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. விகாரம் இல்லாம பறக்கிறவங்கள தான் மகான் ஆத்மாக்கள்னு சொல்ல முடியும். சொர்க்கத்துலதான் தூய்மையான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. தூய்மை இருந்தது என்றால் சுகம் சாந்தியும் இருந்தது. தூய்மைன்றது தாய் மாதிரி. தூய்மை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பினஸ் வந்துடும், அமைதி வந்துடும். தூய்மை இல்லைன்னா தான் அந்த நமக்கு வந்து மனசு நிம்மதி இருக்காது. அதாவது தூய்மைன்றது பார்த்தீங்கன்னா சம்பூர்ண தூய்மை. உடல், மனம், பொருள், நம்ம எண்ணத்துல கூட நமக்கு தூய்மை இருக்கணும். எதுலையுமே நம்ம தூய்மை இல்லைன்னா நம்மளால நிம்மதியாவே இருக்க முடியாது. சுகமும் இருக்காது, அமைதியும் இருக்காது. அதனால தூய்மைன்றதுதான் தாய் மாதிரி. அது இருந்தாதான் சுகம் வரும், ஹாப்பினஸும் வரும், சாரி அமைதியும் வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது தூய்மை இல்லை. இப்போ இந்த கலியுகத்துல தூய்மையே இல்லை. சுற்றி நம்ம தூய்மையா இருந்தாலும் உலகம் எப்படி இருக்குது? தூய்மையே இல்லாம இருக்குது. எனவே எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. தூய்மை இல்லாதனாலதான் உங்களுக்கு நிம்மதியும் இல்லை, ஹாப்பினஸும் இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இந்த சுகமும் உங்களுக்கு இல்லை, சாந்தியும் இல்லைன்னா ஏன்னா தூய்மை இல்லை, உலகம் தூய்மை இல்லாம இருக்குன்றாரு. தூய்மைக்கு தான் மரியாதையே இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையா இருக்கிறவங்கள தான் எல்லாரும் மதிப்பாங்க. அதாவது எண்ணம், சொல், செயல் எல்லாத்துலயும் தூய்மையா இருக்கிறவங்கள தான் மதிப்பாங்க. தூய்மை இழந்தவங்கள யாரும் மதிக்கவே மாட்டாங்க. தேவதைகள் தூய்மையாக இருக்கிறார்கள். பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணன் ஏன் அப்படி வணங்குறாங்கன்னா அவங்க வந்து தூய்மையா இருந்துட்டு போயிருக்கிறாங்க. அதனாலதான் அவங்கள அப்படி ஏன்னா சொர்க்கத்துல இல்லற மார்க்கத்துல கணவன் மனைவி ஒன்னா இருந்தாலும் தூய்மையா யோகி நிலையில இருந்திருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க வந்து எல்லாரும் வழிபடுறாங்க. ஆகவேதான் அவர்களுக்கு முன்பு தலை வணங்குறாங்க. தூய்மையானவர்களுக்கு பாவனமானவர்கள் என்றும் தூய்மையற்றவர்களுக்கு பத்திதமானவர்கள் என்று பெயர் சொல்லி பாபா சொல்றாரு. இவரோ முழு உலகத்திற்கும் எல்லையற்ற பாபுஜியா இருக்கிறாரு. அந்த தேசத்தந்தை காந்தியடிகள் எல்லைக்குட்பட்ட பாபுஜியா இருக்காரு. இவர் வந்து நம்ம பாபா வந்து சிவபாபா எல்லையற்ற தந்தையா இருக்கிறாரு, பாபுஜியா இருக்கிறாரு. இவ்வாறு மேயரை கூட நகர தந்தை என்றெல்லாம் சொல்லுவாங்க. மேயர் நகரத்துல இருக்கிற மேயரை வந்து நகர தந்தைன்னு சொல்லுவாங்க. அங்கே இது போன்ற விஷயங்கள்லாம் கிடையாது. சொர்க்கத்துல இந்த மாதிரி மேயரு அந்த மாதிரிலாம் கிடையாது. அங்கே அனைத்தும் ஒழுங்குமுறைப்படி நடக்கிறது. அங்க லட்சுமி நாராயணன் தான் 2 பேர் தான் ராஜ்யம் பண்ணுவாங்க. ஆனா அப்படியே பர்ஃபெக்டா இருக்கும் உலகமே. எந்த ஒரு சட்ட ஒழுங்கினமா எதுவுமே நடக்காது. கரெக்டா அரசியலும் ஆன்மீகம் ஒருத்தவங்க கையிலே தான் இருக்கும். கரெக்டா நடக்கும். உலகமே அவங்க அவங்க கண் அசைவிற்கு கரெக்டா நடக்கும். ஓ பதித்த பாவனா வாருங்கள் என அழைக்கிறார்கள். கூப்பிடுறாங்க கடவுளை. பதித்த பாவனா வாங்கன்னு, தூய்மையாகுங்கள் என பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு, நான் வரேன், ஆனா நீங்க தூய்மையாகுங்க, அப்பதான் கூட்டு போக முடியும்னு சொல்றாரு. இது எப்படி முடியும்? பிறகு குழந்தைகள் எப்படி பிறப்பார்கள்னா கேக்குறாங்க. கடவுள்கிட்டயே கேள்வி கேக்குறாங்க. தூய்மையாகுங்கன்றீங்களே, இது எப்படி முடியும்? அப்புறம் குழந்தை சிருஷ்டி எப்படி வளரும்? எப்படி பாப்புலேஷன் அதிகரிக்கும்? அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இப்பயே 800 கோடி
பாப்புலேஷன் இதுலயே நிக்க கூட இடம் இல்லை. இதுல வேற குழந்தை எப்படி பிறக்கும் இதெல்லாம் கேக்குறாங்க. சிருஷ்டி எப்படி விரிவடையும்னா கேக்குறாங்க. லட்சுமி நாராயணன் நிர்பிகாரியாக இருந்தனர் என அவர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது சொர்க்கத்துல குழந்தை பிறக்கும். யோக நிலையில இருந்து 2 பேரும் மனக்கண்ல காட்சி கிடைக்கும். தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு இருவரும் எண்ணம் தான் உருவாகும். அந்த எண்ணத்துல குழந்தை உருவாகிரும். அவங்களுக்கு யோகியா இருக்கும்போது தான், நிர்விகாரியா இருந்துதான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு எதிர்ப்புகளை பொறுத்து கொள்ள வேண்டியிருக்குது. ஆனா இதெல்லாம் நம்ம புரிய வைக்கிறதுக்குள்ளார, இந்த ஸ்ரீமத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றதுக்குள்ளார எவ்வளோ எதிர்ப்பு நமக்கு வருது இல்லையா? இதெல்லாம் தாண்டி தான், இதுக்கு தான் நமக்கு மார்க் கிடைக்குது. இதெல்லாம் தாண்டி தான் நம்ம பிகே லைஃப்ல போயிட்டு கடைசியா பாபாக்கு நம்ம ஹெல்ப் பண்றதுனால தான் பாபா நமக்கு அந்த அளவு பதவிலாம் கொடுக்குறாரு. யார் இந்த அளவுக்கு பொறுத்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பதவி அடைகிறாங்கன்னு சொல்றாரு. நாடகத்தில் போன கல்பத்தில் என்ன நடந்ததோ அது திரும்ப நடக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? போன கல்பம் என்ன நடந்துச்சோ அதுதான் இப்ப நடக்குது. நாடகம் என்பதோடு இருந்து விடக்கூடாது. நாடகத்தில் என்ன இருக்கிறதோ அது கிடைக்கும் என்பதெல்லாம் கிடையாது. சிலர் இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுட்டு, நான் போன கல்பத்திலயும் முயற்சியே பண்ணியிருக்க மாட்டேன், பிரஜையா தான் ஆயிருப்பேன், எப்பயும் நான் பிரஜையாவே ஆயிக்கிறேன், அப்படி இருந்துடக்கூடாதுன்றாரு. எல்லாரும் முயற்சி என்னவோ செய்துதான் ஆகணும்ன்றாரு. யார் வேணாலும் லட்சுமி நாராயணன் ஆக முடியாது. நல்ல பதவி பண்றதே பண்றீங்க, நல்ல பதவிக்கு முயற்சி பண்ணுங்கன்றாரு. பள்ளிக்கூடத்தில் இவ்வாறு நினைத்து கொண்டு அமர்ந்திருந்தால் யாராவது தேர்ச்சி பெற முடியுமா? இப்ப ஸ்கூல்ல உட்காந்து நான் ஃபெயில் தான் ஆவன்ட்டு உட்கார்ந்து இருக்க முடியுமா? எல்லாருமே பாஸ் ஆவன்னு நினைச்சிட்டு தானே படிப்பாங்க. அது மாதிரிதான் நீங்களும்ன்றாரு. ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் மனிதர்கள் முயற்சி செய்யறாங்க. முயற்சி இல்லாமல் தண்ணீர் கூட கிடைக்காது. எல்லாத்துக்குமே இப்ப நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், படிப்புலயும் சரி எல்லாத்துலயுமே ஒரு வீடு கட்டணும், எல்லாத்துக்குமே முயற்சி செய்யறாங்க இல்லையா? தன்னாலான முயற்சியை போடுறாங்க. யாருமே பின்வாங்கறது இல்ல. இத சிலதெல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க. அதன்படி முயற்சி செஞ்சுதான் அதை அடையறாங்க. முயற்சி பண்ணாம தண்ணி கூட கிடைக்காதுன்னு சொல்றாரு பாபா. ஒவ்வொரு நொடியும் செய்யக்கூடிய முயற்சியானது பலனை பெறுவதற்கே ஆகும். இங்க இன்னும் நமக்கு என்ன முயற்சி சொல்றாரு? முரளி படிக்கணும். நம்ம காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவு நேரம் பாபாவை நினைச்சேன் அது சார்ட் வைக்கணும், செக் பண்ணணும். நம்மளுடைய அவகுணங்களை நம்ம நீக்கணும். நம்ம இத்தனை நாள் வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ அதெல்லாம் மாறிக்கணும். நம்ம பாபா நினைச்சு நினைச்சு மாறணும், அவ்வளவுதான். இதுதான் முயற்சி. இந்த முயற்சி நமக்கு என்ன கஷ்டம்? அப்ப ஒவ்வொரு நொடியும் இப்ப சங்கமேகத்துல முயற்சியானது உங்களுக்கு பலனை பெறுவதற்கே ஆகும் சொல்றாரு. இந்த எல்லையற்ற முயற்சி செய்வது எல்லையற்ற சுகத்திற்காக ஆகும் சொல்றாரு. இப்ப உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். பாவக்காய் முதல்ல கசக்கும், அப்புறம் அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பாபா சொல்றது ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதனுடைய பலன் உங்களுக்கு அவ்வளோ சுகம் கிடைக்கும் சொர்க்கத்துல. அதோட எடுக்க போற அத்தனை பிறவிகளுக்கு நீங்க ராஜா மாதிரி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருப்பீங்கன்றாரு. இப்போ முயற்சி கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா அப்ப நல்லா இருக்கலாம்னு சொல்றாரு. இப்போது பிரம்மாவின் இரவிலிருந்து பிராமணர்களின் இரவு, மீண்டும் பிராமணர்களின் பகல் தோன்றும் சொல்றாரு. சாஸ்திரங்களில் கூட படித்தார்கள், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. இதெல்லாம் சாஸ்திரத்துல கூட இருக்கு, பிரம்மாவின் இரவு பிரம்மாவின் பகல்ன்ட்டு. ஆனா அவங்க புரிஞ்சுக்கலன்றாரு. பக்தி தனி, ஞானம் தனியாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் காமசிதையில் அமர்ந்து அனைவரும் இப்ப கருப்பாயிட்டீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. கிருஷ்ணரை கூட ஷியாம் சுந்தர் என சொல்றீங்க அல்லவா? பூஜாரிகள் குருட்டு நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு ஒரு சிலையை வச்சா உடனே பூஜை பண்ணிடுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, அது இதுன்னு அப்படியே குருட்டு நம்பிக்கை. இது செஞ்சா இது நடக்கும் அப்படிலாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்குள்ளார கஷ்டமா இருக்குது. எவ்வளவு தத்துவ பூஜைகள்லாம் செய்யறாங்க. 5 தத்துவங்களையும் வணங்குறாங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு எல்லாத்துக்கும் பூஜை செய்யறாங்க. அதோட அந்த 5 தத்துவங்களால் ஆன அந்த உடம்பையே சாமியார்களுடைய உடம்பெல்லாம் பூஜை செய்யறாங்க. கால கழுவிலாம் குடிக்கிறாங்க. சரீரத்தையும் பூஜிக்கிறார்கள் என்றால் அதுவும் 5 தத்துவங்களை பூஜிப்பதாக ஆகிவிடுகிறது. இதற்கு தான் விபச்சார பக்தி என்று பெயர்ன்றாரு. பல தெய்வங்களை பூஜிக்கும் பூஜை என்று கூறப்படுகிறது. முதலில் பக்தி கூட தூய்மையானதா இருந்தது. ஒரு சிவனை மட்டும்தான் வணங்கினாங்க. துவாபர யுகத்துல லிங்க பூஜையை மட்டும்தான், ஒரு சிவனை தான் வணங்கினாங்க. ஆனா இப்போ பாருங்க, எவற்றையெல்லாம் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப எல்லாத்தையுமே பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கல்லு வச்சா கூட அந்த கல்லை கூட பூஜை பண்றாங்க. பாபா அதிசயத்தையும் காண்பிக்கிறார், ஞானத்தையும் புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இப்ப பாபா எல்லாத்தையும் காட்டுறாரு, நமக்கு சொல்றாரு, ஞானத்தையும் புரிய வைக்கிறார். முட்களை மலராக மாற்றி கொண்டிருக்கிறார். அதற்கு மலர் தோட்டம் என்றுதான் பெயர்.
முள்ளெல்லாம் மலராக்கி தோட்டத்துல கொண்டு போய் விடுறாரு. மலர் தோட்டம்ன்ட்டு அல்லாவின் தோட்டம். அதுதான் வந்து சொர்க்கம். கராச்சியில் காவலுக்கு ஒருவன் இருந்தார் சொல்லி பாபா சொல்றாரு. அவரும் தியானத்தில் சென்று விட்டார். கராச்சியில ஒரு காவலுக்கு ஒருத்தர் வச்சிருந்தாராம் பாபா. அவரும் தியானத்துல போயிட்டாராம். அவர் சொன்னாராம், நான் சொர்க்கத்தில் இருந்தேன், இறைவன் எனக்கு மலரை கொடுத்தார் என்று சொன்னாராம். இந்த வெளியில உட்காந்துருப்பாங்களா குர்கா மாதிரி, அவர் வந்து கராச்சியில பிரம்மா பாபா உடம்புல சிவ பாபா வரும்போது அப்ப குர்கா மாதிரி ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஒரு நாள் தியானத்துல போயிட்டாராம். பிரம்மா பாபா பார்த்த உடனே அப்ப சொன்னாராம், நான் சொர்க்கத்துல இருந்தேன், கடவுள் எனக்கு மலரை கொடுத்தாருன்னு சொல்லி சொன்னாராம். அவர் மிகவும் ஆனந்தம் அடைந்தாராம். அதிசயம் அல்லவா? அவருக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அதிசயம் அல்லவான்னாராம். அவர்கள் 7 அதிசயங்கள் என்கிறார்கள். உண்மையில் உலக அதிசயம் சொர்க்கமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்துல போய் அவர் மலரை பாபாட்ட இருந்து மலர் வாங்கியிருக்கிறாரு. அப்ப எவ்வளவு அவருக்கு அந்த காட்சியை பார்த்துட்டு அவர் அவ்வளவு ஆனந்தம் அடைஞ்சிருக்கிறாரு. பாபா சொல்றாரு, உண்மையிலே உலக அதிசயம் சொர்க்கம் தான். இந்த 7 அதிசயம் என்ன, தாஜ்மஹால், குதுப் மினார், ஏதோ அதிசயம் சொல்றாங்களே, அதெல்லாம் விட உலக அதிசயம் எது தெரியுமா? சொர்க்கம்தான்றார் பாபா. இது யாருக்குமே தெரியல. அங்க வாழ்ந்தவங்களுக்கு தானே தெரியும். அங்க வாழ்ந்தவங்களே மறந்துட்டாங்க. கடவுள் வந்து சொல்லிட்டு இருக்காரு, அங்க வாழாதவர் அவரு வந்து சொல்லிட்டு இருக்காரு சொர்க்கத்தை பத்தி. ஆனா அங்க வாழ்ந்துட்டு வந்த நம்ம மறந்துட்டோம் சொர்க்கம் எப்படி இருக்கும்ட்டு. உங்களுக்கு எவ்வளவு முதல் தரமான ஞானம் இப்ப கிடைத்திருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் எவ்வளவு குஷி அடையணும். இப்ப இதெல்லாம் கேட்க கேட்க காதுல வந்து இனிப்பு, அதாவது அந்த தேன் பாயிற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நமக்கு இப்ப பாயணும். நம்ம அவ்வளோ அப்படியே காலெல்லாம் கீழேயே நிக்க கூடாது, அப்படியே நம்ம பறந்துக்கினே இருக்கணும் இந்த முரளியை கேட்கும் போது. அந்த அளவுக்கு மகிழ்ச்சி வருதா? நீங்க எவ்வளவு குஷி அடையணும்ன்றாரு. எவ்வளவு உயர்ந்தவர் பாப்தாதா. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கடவுள் தான். ஆனால் எவ்வளவு எளிதாக இருக்கிறார். அவரு எப்பேற்பட்டவரு. இப்ப ஒரு சாதாரண ஒரு போஸ்டிங்ல இருக்கிறவங்களே அவங்க கால் ஷீட் கொடுத்துதான் போய் பார்க்கணும். அவங்க அதுவும் சாதாரணமா பாத்திர முடியாது. அப்படி அத்தனை அவங்க பிஏன்னு இருப்பாங்க, அந்த பிஏட்ட போய் பேசணும். எந்த டைமுக்கு வருவாங்களோ அந்த அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் உக்காந்துருக்கணும். ரொம்ப அத்தி பூத்த மாதிரி அவங்கள பார்க்கணும். அப்ப அந்த மாதிரி விஐபிஸ்லாம் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. ஆனா நம்ம கடவுள் எப்பேற்பட்ட விஐபி, சாதாரணமா இருக்கிறாரு. எவ்வளோ ஈஸியா இருக்கிறாரு. பிரம்மா பாபா உடல்ல வந்திருக்காரு. நம்மளை ஈஸியா அவரை வந்து நம்ம சந்திச்சிட்டோம். அவரே நிராகார், அகங்காரின்ட்டுலாம் அவரோட மகிமையில் பாடப்படுகிறது. அவருக்கு உடம்பு கிடையாது, அவருக்கு பணிவா இருக்கிறாரு, அகங்காரமே கிடையாது. இங்க வந்து சும்மா வந்து ஏதாவது தெரிஞ்சிட்டாலே எனக்கு அது தெரியும்ட்டு ஒரு அகங்காரம் வந்துருது. ஏதாவது ஒரு படிப்புல ஏதோ நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், ஏதாவது நமக்கு ஒரு திறமை இருக்குன்னா பெரிய அகங்காரம் வந்துடுது இல்லையா நமக்கு, அந்த தேக அபிமானம். ஆனா கடவுள் வருங்க எப்பேற்பட்ட ஒரு அண்ட சராசங்களுக்கு அதிபதி. அவர் அகங்காரியா இருக்காரு, பணிவா இருக்கிறாரு. பாபா வந்துதான் சேவை செய்ய வேண்டும் அல்லவா? அவரே தான் வந்து பண்ணி ஆகணும்ல, வேற வழியே கிடையாது. அவர் தான் வந்து எல்லாத்தையும் சொல்லணும். பாபா எப்போதும் குழந்தைகளின் சேவை செய்து அவர்களுக்கு செல்வத்தை அளித்து விட்டு பிறகு அவர் வானப்பிரச நிலையில் இருந்து விடுகிறார். பாருங்க எப்பேற்பட்ட ஒரு சேவாதாரினா, எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அவரு வானப்பிரஸ்த நிலையில போயிடுறாரு. எந்த ஒரு சுகத்தையோ எந்த ஒரு மதிப்பு மரியாதையோ எதையும் எடுத்துக்கல. ஒரு புகழ் பெருமையா கூட எடுத்துக்கல. எதையும் ஸ்வீகாரம் பண்ணல. நமக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுறாரு. எப்பேற்பட்ட தந்தை நமக்கு கிடைச்சிருக்கிறார். அவர்தான் கடவுள். குழந்தைகளை தலை மீது தூக்கி வைத்துக் கொள்கிறார். அந்த மாதிரி நமக்கு அப்பா கிடைச்சிருக்கிறாருன்னா அவர் தலை மேல நம்மளை தூக்கி வச்சுக்கிறாரு. குழந்தைகளாக உங்களை உலகத்திற்கே போத அதிபதியாக மாத்துறார். யாராவது இப்படி பண்ணுவாங்களா? அப்பேற்பட்டவரை நீங்க மறந்துட்டான்னு சொல்றீங்கல்ல. இனிமையான இல்லத்திற்கு சென்று பிறகு இனிமையான சக்கரவர்த்தி பதவியை நீங்க பெறுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப என்ன நடக்கும்? கடைசியா நம்ம எல்லாரும் பரந்தாம போயிடுவோம், கொசு கூட்டம் மாதிரி. இனிமையான இல்லத்துக்கு போயிட்டு திரும்ப நம்ம சொர்க்கத்துக்கு வந்துருவோம். அங்க வந்து சக்கரவர்த்தி பதவியை நம்ம அடைவோம். ராஜாவா ஆயிடுவீங்கன்றாரு. யார் எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ சக்கரவர்த்தி ராஜாவா ஆயிடுவீங்க. நான் சக்கரவர்த்தி பதவியை அடைவதில்லைன்னா பாபா சொல்றாரு. இவ்வளோ தூரம் வந்து சேவாதாரியா வந்து சேவையெல்லாம் செய்யறாரு. ஆனா அவரு வந்து பதவியை அடையறது இல்ல. உண்மையான பலனை எதிர்பார்க்காத சேவாதாரி ஒரே ஒரு தந்தை தான். பாருங்களேன், இப்ப பிரம்மா பாபா கூட சேவை பண்ணாருன்னா அவர் சொர்க்கத்துல லட்சுமி நாராயணனா ஆகிறாரு. ஆனா கடவுள் சேவை பண்ணிருக்காரு, அவரு என்ன ஆகுறாரு? ஒண்ணுமே ஒரு பலனும் அவருக்கு கிடையாது. நம்ம கிட்ட இருந்து இப்ப வாங்குறதெல்லாம் இந்த சொல்லுவாங்கல்ல, ஒண்ணுத்துக்கும் உதவாத பொருளுக்கு இந்த பேச்சம்பழம், அந்த மாதிரி நம்ம கிட்ட
என்ன வாங்குறாரு? இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத இந்த உடம்பு, மனசு, பொருள் இத தான் நம்ம குடுக்குறோம். அது நம்மகிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. சொர்க்கத்துல வந்திருந்தா கூட தங்க மாளிகை, தங்க வைர வைடூரியத்த குடுத்துருப்போம் கடவுள்ட்ட. இந்தாங்க கடவுளே, எங்களுக்கு செஞ்சதுக்காக இதெல்லாம் நாங்க நன்றி கடன் சொல்லி குடுப்போம். ஆனா அவரு அங்க வரல. இங்க கலியுகத்துல இத்து போன உடம்புல நம்மளே ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்துருக்குறோம். இங்க போய் வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னத்த நம்ம கடன் அடைக்கிறது? அவர் செஞ்சதுக்கு நம்ம என்னத்த நம்ம எ பலன் வந்து அவருக்கு குடுக்கறது? அப்ப உண்மையிலே அவர் யாரு? உண்மையான பலனை எதிர்பார்க்காத சேவாதாரி ஒரே ஒரு பாபா தான். வேற யாருமே கிடையாது. பாருங்க அந்த அளவுக்கு அவரு இருக்கிறாரு. அப்ப எப்பேர்ப்பட்டவர் அவரு. எனவே குழந்தைகளுக்கு எவ்ளோ குஷி ஏற்படணும். அப்ப உங்களுக்கு எவ்ளோ குஷி இருக்கணும். எனக்கு எப்பேர்ப்பட்ட அப்பான்னா, அவரு பலனையே எதிர்பார்க்காம எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறாரு. ஆனால் மாயை மறக்க வைக்கிறது. ஆனாலும் அப்படிப்பட்ட அப்பாவ கூட நம்ம மறந்துடுறோம் பாருங்க. நாள் முழுதும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மள யார் மறக்க வைக்கிறது? யோசிச்சு பாருங்க. இந்த உடல் அபிமானம், இந்த உறவினர்கள், இந்த பொருளு, வஸ்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பாபாவ மறந்துடுறோம். இது எப்பேர்ப்பட்ட விஷயம். இவ்வளவு பெரிய பாப்தாதாவை ஒருபோதும் மறக்க கூடாது. பாபா இப்ப சொல்றாரு, இப்பேர்ப்பட்ட கடவுள நம்ம ஒருபோதும் மறக்க கூடாது. பாபு தாதா 2 பேரும் தான். பிரம்மா பாபாவும் நமக்காக அவ்வளவு பண்ணியிருக்கிறாரு. சிவபாபாவும் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரையும் மறக்க கூடாது. தாத்தாவின் சொத்து பற்றி எவ்வளவு பெருமிதம் இருக்கிறது. உங்களுக்கு சிவபாபா கிடைத்திருக்கிறார். அவருடைய சொத்தும் இருக்கிறது சொல்லி சொல்றாரு. கடவுளு கிடைச்சிட்டாரு. அவரோட ஆஸ்தியா சொர்க்கமும் கிடைச்சிருச்சு. என்னை நினையுங்கள், தெய்வீக குணங்களை கடைபிடிங்கள்ட்டு தான் பாபா சொல்றாரு. வேற என்ன சொல்றாரு? குழந்தைகளே என்னை ஏன் மறக்கறீங்க? இந்த உலகத்துல வந்து என்ன மறந்துட்டீங்களே. இப்ப என்ன நினைங்க. ஆத்மான்னு புரிஞ்சு புள்ளியா இருக்கிற என்ன நினைங்க. கூடவே என் சொத்தையும் நினைங்கன்னு சொல்லி சொல்றாரு. தெய்வீக குணங்களையும் கடைபிடிங்கன்னு சொல்லி சொல்றாரு. அசுர குணங்கள்லாம் விட்டுடுங்க. அதெல்லாம் நடுவுல வந்தது. நடுவுல வந்த பிசாசுலாம் எதுக்கு புடிச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் உங்கள்ட்ட இருந்து என்ன பிரிக்குது. என்கிட்ட இருந்து உங்களை பிரிக்குது. இந்த 5 விகாரம் தான் என்கிட்ட இருந்து உங்களை பிரிக்குது. அது அகங்காரம் இருந்தா சுத்தமா கடவுளை நெருங்கவே முடியாது. நான்ன்றது அந்த அகங்காரம். அது சுத்த அகங்காரமா இருந்தா பரவாயில்ல. அந்த அசுத்த அகங்காரமா இருந்துச்சுன்னா கடவுள் கிட்டயே நெருங்க முடியாது. அதனாலதான் பணிவா பாபா சொல்றாரு, பாபா சொல்றாருன்னு சொல்லுங்கன்றாரு. நான் சொல்றேன் அங்க வந்துருச்சுன்னா சுத்தமா அந்த நம்ம சொல்ற ஞானம் மத்தவங்களுக்கு போயே சேராது. நானுன்ற வார்த்தை வந்தாலே நம்ம சொல்றத யாருமே காதுலயே வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அகங்காரம் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. இதே நம்ம பாபா சொல்றான்னு சொல்லும்போது கண்டிப்பா வந்து நம்ம சொல்ற ஞானம் எல்லாருக்கும் போயிரும். அதனாலதான் ஆத்ம உணர்வுல இருந்து சொல்லுங்கன்றாரு. நான் நிர்குணமாக இருக்கிறேன் சொல்லி பாபா சொல்றாரு. எனக்கு குணம் எதுவுமே இல்லை, எனக்குள் எந்த குணமும் இல்லை என்று பாடுகிறார்கள். நெற்குணம் என்ற அமைப்பு கூட இருக்கிறது சொல்றாரு. இப்போது பொருளை யாருமே புரிஞ்சுக்கல. நெற்குணம் என்றால் எந்த குணமும் இல்லை என்று பொருளாகும். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்வது கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரே விஷயத்தை தான் புரிய வைக்கிறார். கடவுள் நமக்கு ஒரே விஷயத்தை தான் புரிய வைக்கிறாரு. நாங்கள் பாரதத்தின் சேவையில் இருக்கிறோம் என சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க யார் கேட்டாலும் சொல்லுங்க. நாங்க பாரதத்தின் சேவையில இருக்கிறோம். யார் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறாரோ நாங்கள் அவருடைய ஸ்ரீமத் படி நடக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம வந்து யார் எல்லாருக்கும் தந்தையா இருக்கிறாரு, உலகத்துக்கே தந்தையா யார் இருக்கிறாரோ அவர்தான் கடவுள். அவருடைய வழிப்படிதான் நாங்க நடக்கிறோம்னு சொல்லி சொல்லுங்க. ஸ்ரீமத் பகவத்கீதை என பாடப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ஸ்ரீமத் பகவத்கீதை தானே இந்து தர்ம சாஸ்திரத்தின் நூலா இருக்குது. தர்ம நூலா இருக்கிறதே பகவத்கீதை தான். அது சொன்னத ஒரு பேரை தான் மாத்தி போட்டாங்க. மத்தபடி அதுதான் நம்மளுடைய தர்ம நூல். ஸ்ரீமத் பகவத்கீதையில இருக்கிறது எல்லாமே உண்மைதான். அதுல மாவுல உப்பு கலந்த மாதிரி இருக்குது. மற்றபடி அதுல வந்து சொன்னவர் பேரை மாத்தி போட்டாங்க. அவ்வளவுதான். அப்பா பேர் போறதுக்கு பதிலா பிள்ளை பேர் போட்டாங்க. அதுல அது ஒரே ஒரு தவறு தான் டிராமால நடந்திருக்கு. மற்றபடி எல்லாமே கரெக்ட் தான். அதுல எழுதியிருக்கிறதெல்லாம் முக்காவாசி நிறைய மாவுல உப்பு கலந்த மாதிரி உண்மைகள் ஒளிஞ்சிருக்குது. அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மிக உயர்ந்த பாப்தாதா எளிமையாக இருப்பது போல் மிக மிக எளிமையாக நிராகாரியாக அகங்காரியாக இருக்க வேண்டும். கடவுளே எளிமையா இருக்கிறாரு. அகங்காரியா பணிவா பேசுறாரு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே செய்யாத மாதிரி பேசுறாரு.
இங்க நம்ம ஒண்ணுமே செய்யலைனா கூட எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி பேசிட்டு இருப்போம். தேக அபிமானத்துல பேசுவோம். நான் தான் எல்லாம் பண்ணேன்ட்டு. அது வந்து அகங்காரம். இந்த மாதிரி அகங்காரமா இருந்தாலும் நம்மளால பாபா கிட்டகையே போக முடியாது. அதனால தான் இந்த அகங்காரி பாபா வந்து நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரின்னு தனியா சொல்லியிருக்கிறார். நிர்விகாரியிலேயே காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் வந்தாலும் அதையும் தாண்டி ஒரு அகங்காரின்னு வர சொல்லியிருக்கிறாரு. அது ஏன்னா இந்த நிர்விகாரி ஆன பிறகு ஒரு அகங்காரம் வருதாம். அதாவது நான் காமத்தை விட்டுட்டேன், கோபத்தை விட்டுட்டேன், நான் பற்றை விட்டுட்டேன், ஆசையை விட்டுட்டேன், அகங்காரத்தை விட்டுட்டேன், 5 விகாரத்தையுமே நான் விட்டுட்டேன்ட்டு ஒரு அகங்காரம் வந்துருமா. நீங்கெல்லாம் விடல பாருங்க, நான் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அகங்காரம் வந்துருமா. அந்த அகங்காரத்தையும் சூட்சும அகங்காரத்தையும் நம்ம அழிக்கணுமா. இந்த மாதிரி யார் ஆகுறாங்களோ அவங்க தான் பாப் சமான் ஆக முடியும். அதனால நிராகாரியா ஆகுங்க, அகங்காரியா இருக்கணும் பாபா மாதிரி. அவர் பாருங்க எவ்வளோ எளிமையா வந்திருக்கிறாரு. அவர் நினைச்சா எப்படி, அவர் சர்வ சக்திவானவர், உலகத்தையே படைச்சவர். ஆனா சாதாரணமா பிரம்மா பாபா உடல்ல வந்து ஏதாவது ஒரு பைசா கேக்குறாரா நம்மள்ட்ட. இந்த பாடம் எடுக்கிறாரு, ஒரு ஒரு பாயிண்ட் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சமம். இங்க எல்கேஜிக்கே நம்ம வந்து 1 lakh rupees வாங்குறாங்க. பாபா எங்கேயாவது 1 lakh rupees வாங்குறாரா? ஒரு பைசாவது நம்மள்ட்ட கேக்குறாரா? எவ்வளோ ஒரு பணிவா வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. எவ்வளோ பேஜ், 4 பேஜ் முரளி. எவ்வளோ லேக்ஸ் வாங்கலாம் தெரியுமா? எங்கேயோ போகும். அவருக்கு நம்ம நம்ம தான் அவருக்கு என்ன எப்பதான் கடனை அடைக்கும். அதனால தான் திருப்பதி பாலாஜி இன்னும் குபேரனுக்கு கடனை அடைச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கல்யாணத்துக்காக வாங்கின கடன் இன்னும் அடையலை அப்படின்னு. அவ்வளோதான். இந்த குபேரன்றது சிவபாபா தான். சிவபாபாவுக்கு தான் நம்ம பட்ட கடனை அடைக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ நமக்கு செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு பிரதிபலனா நம்மளால செய்யவே முடியாது. ஏன்னா இவ்வளோ ஞானத்தை கொடுத்து கொண்டு போய் பரந்தாமத்துல விட்டு அப்புறம் சொர்க்கத்துலயும் விட்டுட்டு போறாரு. அந்த நன்றியோட நம்ம மறந்துட்டு இப்பயும் மறந்துட்டு தான் உட்காந்துருக்கோம். அவரை வந்து மறந்துட்டோம். கேட்டா சொல்றோம் பாபா மறந்துட்டேன் பாபான்ட்டு. அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் பாபா சொல்றாரு. எவ்வளோ அகங்காரியா இருக்கிறார். நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும். 2வது பாயிண்ட், நாடகம் அப்படியே திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது சொல்லி சொல்றாரு. இப்ப டிராமா அப்படியே போன கல்பம் என்ன நடந்ததோ ஒரு 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 சீனும் அதே தான் நடக்குது. எதுவுமே மாறாதுன்றாரு. ஒரு பறவை பறந்து போச்சா அதே பறவை தான் அடுத்த கல்பமும் பறந்து போகும். என்ன நடக்குதோ அதே தான் நடக்கும். இதில் எல்லையற்ற முயற்சி செய்து எல்லையற்ற சுகத்தின் பிராப்தியை இப்ப அடையணுன்றாரு. ஒருபோதும் நாடகம் என்று சொல்லிக்கிட்டு நிற்கக்கூடாது. சிலர் வந்து டிராமான்ட்டு முயற்சி கூட பண்ண மாட்டாங்க. நான் இன்னைக்கு தூங்கிட்டேன் அமிர்த வேலை அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, போன கல்பமும் இப்படிதான் நான் தூங்கியிருப்பேன், அதனால தான் இன்னைக்கு தூங்கிட்டேன்ட்டு சொல்றோம். நம்ம நம்ம அதான் இந்த டிராமா பாயிண்ட்டை ஈஸியா யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. பாபாட்டே சொல்லுவோம், பாபா போன கல்பம் மாதிரியே நான் இந்த கல்பமும் முயற்சி பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு பாபா கிட்டயே போய் லெட்டர் எழுதுவோம். பாபா பாபா என்ன நினைப்பாரு, இந்த இந்த பசங்க இந்த பாயிண்ட் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணுதுங்க, ஒழுங்கா என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதை பண்ண மாட்றாங்க. அதான் பாபா சொல்றாரு, ஒருபோதும் நாடகம்ட்டு சொல்லிக்கிட்டு நிக்க கூடாது. பதவிக்கு அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். சொத்திற்காக முயற்சி அவசியம் செய்யணும்ன்றாரு. தண்ணி இருந்தா கூட அதை போய் நம்மளே தான் எடுத்து தண்ணி எடுத்து குடிக்கணும். கஷ்டப்பட்டாதான் தண்ணி கூட குடிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. வரதானம், அவ்யக்த சுரூபத்தின் சாதனையின் மூலம் சக்திசாலி வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய அவ்யக்த ஃபரிஸ்தா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப அவ்யக்த சுரூபத்தின் சாதனை இதுதான் இப்ப இப்ப நிக்குது. மற்ற எல்லாம் நம்ம முரளி கேட்குறோம், எல்லாம் முயற்சி பண்றோம், பாபான்னு நினைக்கிறோம். இருந்தாலும் அந்த பயிற்சி நம்ம பண்றது இல்ல. அவ்யக்த சுரூபத்தின் சாதனை பண்ணணும். இப்ப ஃபரிஸ்தாவா மாறணும். அதன் மூலம் தான் உங்க உங்க வீடோ சரி, நீங்க இருக்கிற சென்டரோ எல்லாமே சக்திசாலியா மாறும். வாயுமண்டலம் சக்திசாலியா மாறும். அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய ஒவ்வொரு பிகேமும் இப்படி ஆயிட்டாங்கன்னா உலகமே எப்படி ஆயிடும், அந்த வாயுமண்டலம் எப்படி ஆயிடும். அவ்யக்த ஃபரிஸ்தாவா அந்த மாதிரி ஆயிருங்கன்னு சொல்லி வரதானம் கொடுக்குறாரு. இப்ப நீங்க சாதாரணமாவே உங்களை எப்படி நினைச்சீங்கன்னா, நான் அவ்யக்த ஃபரிஸ்தா, என்னை கடவுளே செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, நான் இந்த உடம்புல இருந்து விடுபட்ட ஃபரிஸ்தாவா இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சக்திசாலியான வாயுமண்டலத்தை, நீங்க இருக்கிற இடமே ஒரு சூட்சுமவாதனம் மாதிரி இருக்கணும். உங்க உங்க வீட்டுக்கு வந்தா எல்லாரும் ஒரு அமைதி அனுபவம் செய்யணும். சென்டருக்கு வந்தாலும் இந்த வாயுமண்டலமே டிஃப்ரெண்டா இருக்கு, என் மனசு அமைதியாயிடுச்சுன்ட்டு எல்லாரும் சொல்லணும். அந்த மாதிரி நம்ம ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்கணும். நம்ம இருக்கிற இடம் அப்படி இருக்கணும். ஏன்னா நம்மளோட ஸ்திதி அந்த மாதிரி இருக்கணும். ஒரு அவ்யக்த ஃபரிஸ்தாவா இருக்கணும். வாயுமண்டலத்தை சக்திசாலி ஆக்குவதற்கான சாதனமே தனது அவ்யக்த சுரூபத்தின் சாதனை ஆகுன்றாரு. பிரம்மா பாபா அப்படிதான் அந்த காலத்துல சாதனம் பின்னாடி போகாம சாதனை பண்றதுலயே முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. இந்த பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அது மாதிரி நம்மளும் செய்யணும். இப்ப வந்து நம்ம அவ்யக்த சுரூபத்தின் சாதனை மூலமா தான்
நம்ம வாயுமண்டலத்தை சக்திசாலியா ஆக்க முடியுன்றாரு. இதற்கு அடிக்கடி கவனம் செலுத்தணுன்றாரு. அடிக்கடி நான் வந்து ஃபரிஸ்தா விடுபட்டு இருக்கேன் அப்படின்ற பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும். நான் இந்த உடலே இல்ல. நான் ஃபரிஸ்தா. ஏனெனில் இந்த விஷயத்தில் சாதனை செய்ய எந்த விஷயத்தில் சாதனை செய்ய வேண்டுமோ அந்த விஷயத்தில் தான் கவனம் இருக்கும் சொல்லி சொல்றாரு. ஆக அவ்யக்த சுரூபத்தின் சாதனை என்றால் அடிக்கடி கவனம் என்ற தபஸ்யா தேவை. இப்ப இந்த சயின்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்கன்னா, அவங்க எதையாவது கண்டுபிடிக்கணும்னா அதிலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு அட்டென்ஷன். அதெல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு ரொம்ப தனிமையில இருந்து கண்டுபிடிப்பாங்க. இந்த டெலஸ்கோப்பு, ஏதேதோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல. அதெல்லாம் அந்த சயின்டிஸ்ட் வந்து அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு அப்படியே அந்த கவனம் எதுலயும் இருக்காது. அவங்க அதிலேயே தான் போகும். முயற்சி கண்டுபிடிப்புல. பாபா சொல்றாரு, இப்ப நான் அந்த மாரி நமக்கு அந்த சாதனை மேல கவனம் இருக்கணுன்றாரு. ஆக அவ்யக்த சுரூபத்தின் சாதனை என்றால் அடிக்கடி கவனம் என்ற தபஸ்யா தேவைன்றார். அடிக்கடி அட்டென்ஷன் ஆத்ம உணர்வுக்கு வாங்க. அடிக்கடி நான் உடம்புன்னு நினைச்சிட்டே இருக்கேனே, நான் ஆத்மா, இல்ல நான் ஆத்மா, இந்த 5000 வருஷம் சக்கரம் அப்படியே ஞாபகம் வரணும். ஆத்மானாலே பாபா ஞாபகம் வரணும். உடனே அந்த 5 சொரூபம் ஞாபகம் வந்துடணும். நான் வந்து அனாதியில புள்ளியா இருந்தேன், ஆதியில தேவதையா இருந்தேன். அப்புறம் நான் பூஜைக்குரிய சொரூபமா நான் தான் தேவி, பூஜைக்குரிய தேவி நான் தான். அடுத்து நான் இப்ப பிராமணர். இப்ப கடவுளே செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அப்ப நான் தானே அது. நான் பிராமணர். அடுத்து நான் ஃபரிஸ்தாவா ஆக போறேன். இந்த 5 சுரமும் ஞாபகத்துக்கு வந்துரும். அந்த கவனம் வந்துரும்ன்றாரு. ஆகையால் அவ்யக்த ஃபரிஸ்தா பவ என்ற வரதானத்தை நினைவில் வைத்து சக்திசாலி வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய தபஸ்யா இப்ப செய்யுங்கன்றாரு. அப்போது உங்கள் முன் யார் வந்தாலும் சரி, அவர்கள் ஸ்தூல மற்றும் வீண் விஷயங்களிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். நீங்க அந்த மாதிரி மாறணும். உங்கள்ட்ட அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கணும். உங்க முன்னாடி யார் வந்தாலும் அவங்க அவங்க விடுபட்டுறணுன்றாரு. நீங்க உங்கள்ட்டயே அந்த மாதிரி உங்கள்ட்ட வேஸ்ட்டே இருக்கக்கூடாது. அப்பதான் உங்களுக்கு எதிரால வர்றவங்க ஸ்தூல மற்றும் மீன் விஷயங்கள்ல இருந்து அவங்க விடுபட்டுருவாங்க. எந்த பிரச்சனைன்னு சொல்ல வந்தாங்களோ அந்த பிரச்சனையே மறந்து போயிருவாங்க. அவங்க மாறி போயிருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் அந்த காலத்துல பிரம்மா பாபா முன்னாடி வரும்போது அவருடைய ஸ்திதியில அவர் முன்னாடி பிரச்சனைய சொல்ல வந்த தாதி தீதிகள் எல்லாருமே யார் வந்தாலும் சரி, அங்க இருக்கிற பிரச்சனைய சொல்ல வருவாங்களாம். சொல்ல வரும்போது பாபாவுடைய ஸ்திதி அவரோட கண்ணை பார்த்தோன்னே எல்லாம் மறந்துடும். அவர் திருஷ்டியிலே எல்லாத்தையும் மறந்துடுவாங்களாம். என்ன சொல்ல வந்தாங்க, என்ன குழந்தாயின்னு கேட்பாராம், மறந்துடுவாங்களாம். ஏன்னா அவருடைய அந்த அவ்யக்த வாயுமண்டலம் அவருடைய ஃபரிஸ்தா ஸ்திதியில அந்த அவ்யக்த ஃபரிஸ்தா ஸ்திதியில அவருடைய வாயுமண்டலம் அந்த மாதிரி இருக்கும். எல்லாரையும் மறக்க வச்சிருமா. அந்த மாதிரி நம்மளும் இப்ப ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரி வீண் விஷயங்கள்ல இருந்து எல்லாரும் விடுபடணும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாயுமண்டலம் உருவாக்கக்கூடிய அந்த தபஸ்யாவை செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: சர்வ சக்திவான் பாபாவை வெளிப்படுத்துவதற்கு ஏகாகிரதா சக்தியை அதிகப்படுத்துங்கள். எல்லாருக்கும் ஆசைதான் பாபாவை பிரத்யட்சம் பண்ணணும். பாபா யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா உலகம் ஒத்துக்கவே மாட்டுது. கடவுள் யாரு, உங்க கடவுள் யாரு காட்டுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. நமக்கு தெரியும் நம்ம புள்ளியா இருக்கிறோம், பாபா புள்ளியா இருக்கிறாரு பரந்தாமத்துல. இது கூட புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா இதுதான் டிராமால ட்விஸ்ட் வச்சிருக்கிறாரு. நீங்க தான் என்ன வெளிப்படுத்தணும், மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியாது, பூட்டு ஓப்பன் ஆகல, நீங்க தான் என்ன வெளிப்படுத்தணும், இதுலதான் உங்க முயற்சியே இருக்குன்ட்டாரு. அப்ப நம்ம அவரை வெளிப்படுத்தணும்னா என்ன செய்யணும்? நம்ம இங்க இருக்கிற விஷயத்துல எல்லாம் புத்தியை ஈடுபடுத்தாம ஒருமுகப்படுத்தி ஏகாக்கிரதா ஒருமுகப்படுத்தும் சக்தி மனசு புத்திய ஒரு பாபா மேல செலுத்தணும். மற்ற விஷயங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு பாபாவை நினைக்க சொல்றாரு. இதுல நீங்க கவனம் செலுத்துனீங்கன்னா பாபாவை உங்களால வெளிப்படுத்த முடியும். அதுக்காக இப்ப ஒருமுகப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்துங்கன்றார். நீங்க மாட்டும் இந்த உலகாய விஷயங்களை போய் டென்ஷனா வருது, சின்ன விஷயம் வந்தாலும் டென்ஷனா வருது, மனசுல ஏகப்பட்ட எண்ணம் ஓடுது. உடலை பத்தி கவலை, உறவினர்களை பத்தி கவலை, நடக்கிற பிரச்சனைகள், சூழ்நிலை, வாயுமண்டலம் எல்லாத்தையும் பத்தியும் கவலை. எதுக்கு உங்களுக்கு கவலை? அதுக்காக தான் எல்லா ஞானமும் கொடுத்துருக்குறேன் இல்லையா? எல்லா ஞானமும் கொடுத்துருக்குறேன், எல்லாமே சொல்லியிருக்கிறேன். ஏன் இன்னும் கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க? நீங்க எல்லா பிரச்சனையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க ஒருமுகப்படுத்தும் சக்திய மனசு புத்திய ஒருநிலைப்படுத்தி என்ன நினைங்க. என்னை நினைச்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் நான் தெரிவேன்றாரு. நம்ம மூலமா அவர் தெரிவாரு. அதனால இப்ப அவரை வெளிப்படுத்தணும்னா ஒருமுகப்படுத்தும் சக்திய, ஒரு பாபாவை நினைக்கிற சக்திய அதிகப்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி ராம.